அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெறும் அண்ணா ஏஐ கிளப் மூலமாக நடத்தப்பட்டு வரும் நிகழ்வில் இன்று இன்ட்ரோடக்ஷன் டு ஜியோ ஏஐ என்கிற தலைப்பிலான உரை நிகழ்த்த வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் முனைவர் கவிதா நடராஜன் மற்றும் நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் சதீஷ் அவர்களின் ஆகியோரை வணங்கி வரவேற்று மற்றும் இங்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். நமது சிறப்பு அழைப்பாளர்களை வரவேற்று நமது அன்பின் வெளிப்பாடாய் நினைவு பரிசு வழங்குகிற நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் திருவாளர் சதீஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. தொடர்ந்து இன்றைய சிறப்பு அழைப்பாளர் முனைவர் கவிதா நடராஜன் அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் செல்வி அஸ்வினி அவர்கள். Good morning everyone. On the behalf of the Anna Centennial Library, we are very happy and honored to have you here with us today, Dr. Kavitha Nadarajan. We warmly welcome Dr. Kavitha Nadarajan, GIS Specialist from the Department of Water Resources, PWD Tamil Nadu, who will be presenting an introduction to GeoAI. Dr. Kavitha brings over 20 years of experience in geospatial technology. She has served as a technical lead supporting senior IAS officers, including a principal and additional chief secretaries in World Bank funded. Her experts: urban development, aquaculture and coastal projects. Her remarkable achievements include Best Women Scientist Award, PhD, ICAR Fellowship, University First Rank in UG. We are truly privileged to have such a distinguished expert among us today. Once again, on the behalf of Anna Centennial Library, we extended a heartfelt welcome to you, Dr. Kavitha Nadarajan. Very good morning one and all. சண்டே செஷன் அப்படின்னு சொல்லவுமே நான் ரொம்ப யோசிச்சேன், என்னடா சாட்டர்டே சண்டேலாம் நமக்கு வீக் ஆஃபே, நம்மளுடைய ரொட்டீனே வேற மாதிரி இருக்குமே, நம்ம வெறும் பெஞ்சு சேருக்கு மட்டும்தான் பேச போறோமோ அப்படின்னு நினைச்சிட்டு சார் கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். பட் இன்னைக்கு இவ்வளோ கூட்டத்தை பார்க்கவும் ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா அந்த சாட்டர்டே சண்டேன்றது நம்மளுடைய அந்த 5 days என்ன சொல்றது ஹெக்டிக் ஜேர்னிலேருந்து நமக்கு ஆஃப். அது வேலையா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ரொட்டீனா இருக்கலாம். பட் ஸ்டில் இவ்வளோ எந்துவா இத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்கதே வந்து எனக்கு பயங்கர பாசிட்டிவா இருக்கு. ஸோ ஐ திங்க் நான் உங்களை ரொம்ப எல்லாம் போர் அடிக்க போறது இல்லை, டூ டெக்னிக்கலாகவும் போக போறது இல்லை. ஸோ வாட் இஸ் வாட், ஹவு இட் ஒர்க்ஸ், அவ்வளோதான். ஸோ இதுல என்ன மாதிரியான டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க இருக்கீங்களா? அதுதான் தட் ஐடி, GIS, ஓகே, கிரேட், சூப்பர் சார். ஓ, சிவில் இன்ஜினியரிங், ஓகே ஓகே ஓகே, கிரேட். ஏன்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சதுன்னா நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி சைட் பண்ணலாம். ஸோ அதனால தான் கேட்டேன் நான். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சென்டினல் லைப்ரரி ஃபார் ப்ரொவைடிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐ தான். இந்த ஏஐ என்ன பண்ணுச்சு அப்படின்னா பாதி பேர்த்த வந்து வேலை இல்லாமல் வெளியே அனுப்பிச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. இப்பயும் பார்த்தீங்கன்னா there are n number of layoffs in each and every industry. So the AI வந்து it has its own advantages and also it have its own limitations. So இப்போ வந்து நம்ம அந்த advantages நோக்கி தான் நம்ம போக போறோம். So இந்த GeoAI அப்படின்றது it's nothing but GIS and artificial intelligence. How many of you know about GIS? ஸோ எல்லாருக்கும் ஓரளவுக்கு GISனா என்னன்னு தெரிஞ்சிருக்குது. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ we are using GIS. நம்ம இப்போ திடீர்னு ஒரு புது ஏரியாவுக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம், இல்லை ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம்னா நம்ம இப்போல்லாம் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. கூகுள் மேப் ஓப்பன் பண்ணுறோம், நம்ம எங்கே போகிறோமோ அந்த லொக்கேஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறோம், டெஸ்டினேஷன் சொல்கிறோம், அதுவே அழகாக உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் சொல்லிடுது. ஈவன் வந்து உங்களுக்கு இந்த டைமுக்கு இந்த ரூட் வந்து டிராஃபிக்காக இருக்கும், டிராஃபிக்காக இல்லை. ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு நம்மளுடைய கையில் டே டு டே அவைலபிளாக இருக்கு ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்டரிங் க்ரோசரி, வேற எதுனாலும். ஸோ இப்போ GISன்றது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். ஸோ இப்போ
இது வந்து ஜியோ ஏஐன்றது இட்ஸ் ரியலி அ எமர்ஜிங் கான்செப்ட். நெக்ஸ்ட். ஸோ இந்த ஏஐ வந்து ஜியோ தட் இஸ் ஜிஐஎஸ்ல எப்படி யூஸ் ஆக போகுது அப்படின்றத பத்தி தான் வந்து அடுத்த ஒரு ½ அன் ஹவர் ரொம்ப டெக்னிக்கலாலாம் போறதுல இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன். ஏன்னா உங்க ஃபீல்ட்ல வந்து இது என்ன மாதிரி அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தா கூட ஒரு வெரி மச் வெல்கம். ஸோ இப்போ ஜியோ ஏஐன்றது என்ன? இட் இஸ் நத்திங் பட் த இன்டெகிரேஷன் ஆஃப் ரிமோட் சென்சிங், ஜிஐஎஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது 3 சேர்ந்த காம்பினேஷன் தான் இட் இஸ் ஜியோ ஏஐ. ஸோ இது எப்படி ட்ரெடிஷ்னல் ஜிஐஎஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா, ஸோ ட்ரெடிஷ்னல் ஜிஐஎஸ்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு டேட்டா எடுப்பீங்க, அது ஸ்டோர் பண்ணுவீங்க, அனாலிசிஸ் பண்ணுவீங்க, ஸோ அது விஷுவலா அவுட்புட் கொடுத்துருவீங்க, அவ்வளவுதான். இட் ஸ்டார்ட்ஸ் தேர். பட் நம்ம இவ்வளோ பெரிய டேட்டா உள்ள வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ வி ஹாவ் டு ஃபோர்காஸ்ட் ஆர் வி ஹாவ் டு ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர் இன் எனி ஃபீல்டு. அது கிளைமேட் இன்டியூஸ்ட் ஆக்டிவிட்டீஸா இருக்கலாம், இல்ல வெதர் ஃபோர்காஸ்டிங்கா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ வி ஆர் கோயிங் இன் டு த நெக்ஸ்ட் லெவல் ஃபார் ஜியோ ஏஐ. ஸோ ஜென்ரலா ஜியோ ஏஐன்றது இட்ஸ் நத்திங் பட் ஜிஐஎஸ் கிவ்ஸ் த லொகேஷன், ஏஐ கிவ் த இன்டெலிஜென்ஸ். இது ரெண்டும் சேர்றப்ப இட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் காம்பினேஷன் அண்ட் டோட்டல் வேர்ல்ட் இஸ் டுவர்ட்ஸ் திஸ் ஜியோ ஏஐ. நெக்ஸ்ட். So GIS provides where it's nothing but the location. What is the latitude and longitude? See, இப்போ நான் இந்த செட்டிலரி லைப்ரரிக்கே அட்ரஸ் சொன்னேன்னா இந்த அட்ரஸ் மாதிரி 10 அட்ரஸ் இருக்கும். ரெண்டாவது இந்த அட்ரஸ் நான் வந்து வேர்ல்ட் லெவல்ல நான் அதை ரெப்ரசென்ட் பண்றப்போ nobody will understand. அதுவே இந்த ஸ்பெசிபிக் லாட்டிடியூட்ல இருக்கு, லாங்கிடியூட்ல இருக்குன்னு நான் டோட்டல் வேர்ல்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற ஒரு லாங்குவேஜ்ல நான் பேசுறப்போ இட் வில் பி ஈஸி ஃபார் எவ்ரிபடி டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ரெண்டாவது அவங்களால ரிலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட். ஸோ இது மெயினா பாத்தீங்கன்னா பிளானிங் த கவர்னன்ஸ் ஆர் பிளானிங் த ஃபியூச்சர், இதுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட். ஸோ ஜிஐஎஸ்னா என்னது? ஜியோ மீன்ஸ் எர்த், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ இதுல NI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வாட் இஸ், வேர் அண்ட் வென், இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணா தட் கிவ்ஸ் த இன்ஃபர்மேஷன். ஸோ இதுல சிஸ்டம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இட் மே பி ஆஃப் அ டெக்னாலஜி ஆர் இட் மே பி ஆஃப் த பேசிக் தியரி அண்ட் கான்செப்ட். தென் இதெல்லாம் எதுக்கு அப்ளை பண்றோம்? ஒரு சோஷியல் கான்டெக்ஸ்டுக்காக அப்ளை பண்றோம். ஸோ சிம்பிளா ஜிஐஎஸ்னா ஜிஐஎஸ் நத்திங் பட் அ பவர்ஃபுல் டூல் ஃபார் கலெக்டிங், ஸ்டோரிங், டிஸ்பிளேயிங், ஆர்கனைசிங் டேட்டா ஃபார் அ பர்டிகுலர் செட் ஆஃப் பர்பஸ். அந்த பர்பஸ் வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜிஐஎஸ்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம இதுக்கு யூஸ் பண்றோமோ அது எல்லாமே வரும். இட் மே பி ஆஃப் அ ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், பீப்புள், ப்ரொசீஜர்ஸ், டேட்டா, இது எல்லாமே தான். ஏன்னா நான் ஜியோ ஏஐ பேசுறப்போ ரிமோட் சென்சிங்கும் ஜிஐஎஸும் பேசாம நான் உள்ள டெக்னிக்கலா போறது கரெக்டா இருக்காது. ஸோ அதனால சிம்பிளா 1 or 2 ஸ்லைட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட். ஸோ ரிமோட் சென்சிங், எத்தனை பேர் அவேர் ஆஃப் ரிமோட் சென்சிங்? சூப்பர் சார். ஸோ ரிமோட் சென்சிங்னா என்ன? நீங்க டெய்லி டே டு டே யூஸ் பண்ற எக்ஸாம்பிள்ஸ் எது வேணாலும் சொல்லலாம். இட்ஸ் டூ டெக்னிக்கல். ஓகே. எஸ், தட்ஸ் ட்ரூ. பட் டெய்லி நீங்க வீட்ல இந்த ரிமோட் சென்சிங் டெக்னாலஜியை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன். எஸ், ஆப்வியஸ்லி எனி ரிமோட். ஸோ அதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ எவ்ரிபடி இஸ் டூயிங் இட். எஸ், ஆப்வியஸ்லி remote sensing is nothing but you can acquire the information of an object without physical contact with that particular object. So நான் இப்ப பேசுறேன், you are listening, your eyes are the best example for the concept of remote sensing. இவ்வளவுதான். ஒரு விஷயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன், அதுல பிசிக்கலா எனக்கு எந்த கான்டாக்டும் இல்லை, ஆனா என்னால அதை பேஸ் பண்ணி நிறைய டிசிஷன்ஸ் எடுக்க முடியுது, என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. This is what remote sensing is. Next. So all of a sudden why Jio emerged? ஏன் திடீர்னு ஏஐ வந்துருச்சு, திடீர்னு ஏன் ஜியோ ஏஐ? ஸோ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஒரு டேட்டாவா இருக்கிற வரைக்கும் இட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன். எப்போ அதை நம்ம ஸ்பேஷியலா உள்ள கொண்டு வர்றோமோ
அதனுடைய என்ன சொல்றது, அதனுடைய அவுட்புட்டே வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரிமோட் சென்சிங் ஃபீல்ட்ல வி ஹாவ் அட்வான்ஸ்ட் லாட். அடுத்த 10 நாளைக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என் வீட்டுக்காரர் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வாஷிங் மிஷின் போடுவார். ஸோ இன்னைக்கு அவர் வாஷிங் மிஷின் போட போறாருன்னா வெதர்மேன் ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நாளைக்கு மழை பெய்யுமா இல்லையான்னு போடுவார். ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் நம்ம ஐஎம்டியில வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க நாளைக்கு மழை பெய்யும்னா கண்டிப்பா பெய்யாது. ஆனா இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க நாளைக்கு மழை பெய்யும், இந்த இன்டென்சிட்டியில பெய்யும்னா அது பெய்யுது. பிகாஸ் தேர் ப்ரிடிக்ஷன் ஆர் வெரி அக்யூரேட். அதுக்கு அவங்க பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் சேட்டலைட் டேட்டாஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதனுடைய ரெசல்யூஷன்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஒரு 40 to 50 years பேக் பாத்தீங்கன்னா ஓவரால் ஒரு ரிமோட் சென்சிங் டேட்டான்னு எடுத்தீங்கன்னா இட் மே பி அப்போ தீமேட்டிக் மேப்பர் ஆர் லேண்ட்சாட். இந்தியன் இது பாத்தீங்கன்னா லிஸ்ட் 3, லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 இதெல்லாம் இருந்தது. ஸோ அதனுடைய சென்சார் ரெசல்யூஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40 மீட்டர் தான் இருக்கும். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் அக்யூரசியில உங்களால ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ அக்யூரசி ஜாஸ்தியாகுது. நம்ம கிட்ட இவ்வளோ வால்யூம் ஆஃப் டேட்டா இருக்கு. ஸோ அதை அடுத்து என்ன பண்ண போறோம்? ஸோ ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுதான் இதனுடைய கான்செப்ட். ஸோ டோட்டல் டேட்டா வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஏன்னா சிஸ்டம்க்கு அந்த டேட்டா நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா அது ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டமா தான் இருக்கும். பட் அதை நான் வந்து ஒரு ஏஐ அண்ட் எம்எல் அல்காரிதம் கொண்டு வந்து உள்ள நான் அதை ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறப்போ இட் வில் ப்ரிடிக்ட். அண்ட் nowadays the prediction is pretty damn clear and very concise and very precise. ஸோ இதுதான் இதனுடைய கான்செப்ட். நெக்ஸ்ட், ஸோ இதுல ரோல் ஆஃப் ஜிஐஎஸ் இன் ஜியோஏன்னு பாத்தீங்கன்னா மேஜரா ஸ்பேஷியல் மாடல்ஸ். ஜிஐஎஸ் என்ன மாதிரியான டேட்டா இந்த ஜியோஏக்கு ஃபீட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஷியல் மாடல்ஸ். ஸோ இந்த ஸ்பேஷியல் மாடல் எதை பேஸ் பண்ணியிருக்கும்? வெதர் இட் மே பி ஆஃப் அ ராஸ்டர் ஆர் வெக்டர். ராஸ்டர்னா யாருக்காவது தெரியுமா? இமேஜஸ். சி எனிதிங், ஒரு சேட்டலைட்ல இருந்து ஒரு ஃபீடு வெளியே வருது, ட்ரோன்ல இருந்து ஒரு இமேஜ் எடுக்கிறோம்னா அது வந்து அப்படியே போட்டோ மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் அ ராஸ்டர். அந்த ராஸ்டர் வச்சு நீங்க டெவலப் பண்ணக்கூடிய லேயர்ஸ் எல்லாமே இட் இஸ் கால் வெக்டர். ஸோ இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ராஸ்டர் அண்ட் வெக்டர்ஸ். ஸோ இதுல அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ். நான் வந்து பர்டிகுலர் இப்போ சென்டினரி லைப்ரரிக்கே வந்து நான் ஓவரால் ஏரியா என்னன்னு நான் அசஸ் பண்ண போறேன். ஏன்னா வந்து இன்ஃப்ளோ வந்து பீப்புளோட இன்ஃப்ளோ ஜாஸ்தியா இருக்கு. நான் ஏரியா எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், கூட 2 பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ட்ரவுன் சர்வே போறாங்க. ட்ரவுன் சர்வே போயிட்டு இதை மட்டும் எடுத்துட்டா அதனால பிரயோஜனம் இருக்காது. ஸோ அதை வந்து யூனிவர்சலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ்ல மாத்துறது தான் தட் இஸ் கால் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஒரு விஷயத்த நீங்க லாட்டிடியூட் லாங்கிடியூடா இருக்கிற வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு ஏரியாவோ மெஷர்மெண்ட்டோ நீங்க எந்த அனாலிசிஸுமே பண்ண முடியாது. ஸோ அதை யூ ஹாவ் டு கன்வெர்ட் இன்டு அ ப்ரொஜெக்ஷன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ யூனிவர்சலா பாத்தீங்கன்னா வேர்ல்ட் லெவல்ல காமனா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா UTM WGS84. இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா நம்மளுடைய சென்ட்ரல் மெரிடியன் இருக்கு இல்லையா, 0. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ இந்தியான்னு வரப்ப சென்ட்ரல் மெரிடியன்ல நார்த் வரும், டோட்டல் இந்தியா. ஸோ இப்போ இதுவே வந்து ஸ்பெசிஃபிக்கா டோட்டல் வேர்ல்டும் பாத்தீங்கன்னா 1, 2, 3 அப் டு 124 ஐம் நாட் ஷூர் அவ்வளோ ஜோன்ஸா பிரிச்சிருக்காங்க. நீங்க பர்டிகுலரா அந்த ஏரியாவுக்கு அந்த ஜோனை நீங்க போட்டீங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்சல் ப்ரொஜெக்ஷன்ல போய் உட்காந்துரும். ஸோ இதுதான் இதனுடைய கான்செப்ட். ஸோ இப்போ ஜென்ரலா தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ற ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம் வந்து UTM ஜோன் 43 and 44. இதுல 43 வந்து நீல்கிரிஸ்க்கு மட்டும்தான் வரும். மீதி டோட்டல் தமிழ்நாடு கம்ஸ் அண்டர் 44 டிகிரி நார்த். ஸோ இது வேற என்ன பண்ண முடியும்? ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப், மெயினான விஷயம் ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப். இப்போ IITAல பாத்தீங்கன்னா ஒரு நிறைய ரெயின் காட் ஸ்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கு வந்து நிறைய ரெயின்ஃபால் டேட்டாலாம் வச்சிருக்காங்க. ஸோ இதுவே சென்சஸ் ஆஃப் இந்தியா எடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிளாக் லெவல்ல வந்து கம்ப்ளீட் பாப்புலேஷன் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கண்டினியூஸா ரெயின் பெஞ்சிட்டே இருக்கு, செம்பரம்பாக்கம் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ செம்பரம்பாக்கம் ஃபில் ஆச்சுன்னா அவங்க வாட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வாட்டர் ரிலீஸ் பண்றப்ப இமீடியட்டா எந்த பிளாக் அஃபெக்ட் ஆகும்? ஸோ இது எப்ப பண்ணலாம்? இந்த டேட்டாவை வாங்கிட்டு அந்த டேட்டாவை வாங்கிட்டு இது ரெண்டுமே GISல இருந்தால் யூ கேன் ஓவர்லே. நீங்க ஒரு எக்ஸலா வச்சிருந்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களால பண்ண முடியாது. ஸோ இஃப் இட் இஸ் ஸ்பேஷியல் டேட்டா யூ கேன் டூ ஓவர்லேஸ். ஸோ பண்ணிட்டு இமீடியட்டா நான் ஒரு 100,000
கியூபிக்ஸ் வெளியே ரிலீஸ் பண்றேன்னா எந்தெந்த வில்லேஜஸ்லாம் உள்ளவ ட்ரவுன் ஆக போகுது. ஸோ ஐ கேன் அலாட் தம். இல்லைன்னா அவங்களுக்கு ரெமிடியா வேற எங்கேயாவது நான் நியர்பை அகாமடேஷன்ஸோ இல்லை வேற ஏதாவது ப்ரிப்பேர்னஸ், எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் ஐ கேன் டூ இட். ஸோ அந்த மாதிரியான ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப்ஸை வி கேன் ஐடென்டிஃபை. தென் டேட்டா இன்டெகிரேஷன் ஃப்ரம் மல்டிபிள் சோர்சஸ். ஸோ இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி இஸ் யூசிங் திஸ் ஜிஐஎஸ் டேட்டா. அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வச்சிருக்காங்க. இப்போ சென்சஸ் ஆஃப் இந்தியா தனியாக வச்சிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் தனியாக வச்சிருக்காங்க. ஸோ இன்டகிரேட்டடாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியாவுக்கு டோட்டலாக எமர்ஜென்சி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு கண்டிஷன் வந்தால் அதை எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணுன்றது பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தெல்லாம் டேட்டா வாங்கிப்பாங்க. ஸோ வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே இப்போ எதனால பாசிபிள்னா ஆல் த டேட்டா ஆர் ஜிஐஎஸ், இல்லைன்னா இட் இஸ் நாட் ஆல் பாசிபிள். நெக்ஸ்ட், ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷெட் பவுண்டரி, ஸ்ட்ரீம் நெட்வொர்க்ஸ், வாட்டர் ரிசோர்சஸ், எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் யூ கேன் அப்ளை இட். ஸோ இப்போ ரோல் ஆஃப் ஜிஐஎஸ் இன் ஜியோஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதானே ரொட்டீன் ப்ராசஸ் ஜிஐஎஸ்ல நடக்குது. ஏஐயோட ரோல் என்ன? ஸோ இப்போ இந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா, இப்போ வந்து நான் சென்னையை மட்டும் ஒரு விஷயத்த நான் பண்ணணும், என்னால் சென்னை மேனேஜ் பண்ண முடியும்னா நான் ஒரு யூனிட்டை போட்டு மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதே வந்து ஒரு ரெயின்ஃபால்னால ஒரு டிசாஸ்டர் வருது, அது ஒரு நேஷனல் லெவல்ல இருக்குன்னா நான் அதை எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? பிசிக்கலா எத்தனை பேரை போட முடியும்? இல்ல அத்தனை பேர் போட்டு ஒர்க் முடிக்கிறதுக்குள்ள ஒரு இன்சிடென்ட்டே நடந்து முடிச்சிடும். ஸோ அதுக்கு அந்த இடத்துல ஐ ஆம் யூசிங் திஸ் ஏஐ. ஸோ எனக்கு இந்த பேட்டர்ன் இப்படி இருந்ததுன்னா அது டோட்டலா இந்தியா ஃபுல்லாவோ வேர்ல்ட் ஃபுல்லாவோ இருந்ததுன்னா எனக்கு அதை ஃபுல்லா ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு இந்த மாதிரியான விஷயத்த அவுட்புட்டா கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரூல் பேஸ்ல ஐ கேன் ஸ்பெசிஃபை திங்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஏஐ இஸ் டூயிங். ஸோ ஒன்ஸ் அந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணிச்சேன்னா அது கிளஸ்டர் அண்ட் கிளாசிஃபிகேஷன் இஸ் வெரி மச் பாசிபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் சிஸ்டமேட்டிக் ஒர்க்குன்னு நான் ஒரு டிசைன் பண்ணிட்டேன்னா இதை வந்து நான் ஆட்டோமேட் பண்ணிடுவேன். ஸோ இன்புட் இப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரியான சாயில் லேண்ட் யூஸ் கண்டிஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா, இந்த மாதிரி வெதர் இருந்ததுன்னா, ஸோ இந்த மாதிரி வி ஹாவ் டு ப்ரிப்பேர். இல்லைன்னா இந்த மாதிரியான கிராப் யூ ஹாவ் டு கோ ஃபார். ஸோ இந்த மாதிரியான சஜஷன்ஸ் என்னால் இமீடியட்டாக கொடுக்க முடியும். ஸோ இதில் ஜென்ரலாக என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் மெஷின் லேர்னிங்கில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஐஎஸ் பொறுத்தளவில் வெதர் இட் மேபி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் டிஃபரன்ஸ் வெஜிடேட்டிவ் இண்டெக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம யூஸ்வலாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா, ஃபீல்ட்ல இருந்து எந்தெந்த லேண்ட் யூசஸ் என்னென்னு சொல்லிட்டு ஒரு சில சாம்பிள் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் சாம்பிள் பாயிண்ட்ஸ் வந்து ரிமோட் சென்சிங் டேட்டாவில் என்ன மாதிரியான டிஎன் நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம ஸ்டடி பண்ணிட்டு தென் அதே மாதிரி மீதி பண்ணணும்னு சொல்லிட்டு வி வில் டூ திஸ். ஸோ இதே விஷயத்த நான் ஆட்டோமேஷன்ல கொடுக்குறப்போ எனக்கு லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவும் என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ் இஸ் பாசிபிள். மெயினாக பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஃபாரஸ்ட் கவர், எஸ்விஎம், பூட்டிங், ஸோ இதெல்லாம் வந்து பேக் எண்ட்ல யூஸ் பண்ற டெக்னிக்ஸ். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட டேட்டா தான் மெயின். ஸோ இந்த டேட்டா வந்து நான் 10 இயர்ஸ்க்கு வச்சிருக்கேன்னா என்னுடைய ஆட்டோமேஷன் அண்ட் ப்ரிடிக்ஷன் லெவல் ஓரளவுக்கு ஓகேயா இருக்கும். இதே வந்து லாஸ்ட் நான் ஒரு 50 இயர்ஸ்க்கு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய ஃபோர்காஸ்டிங்கா இருக்கட்டும், ஆட்டோமைசேஷனா இருக்கட்டும், அது வந்து அக்யூரசி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அந்த லாஸ்ட் 50 இயர்ஸ்ல நான் ஒஸ்ட் கண்டிஷனும் பார்த்திருப்பேன், பெஸ்ட் கண்டிஷனும் பார்த்திருப்பேன். ஸோ அது என்ன மாதிரியான இன்புட் கொடுத்தீங்கனாலும் அந்த டேட்டா ட்ரெயின் ஆகி அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபை ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நான் டெவலப் பண்ணிட்டேன்னா டைம் சீரீஸ் மாடல் வந்து என்னால் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா டிஎன் ரிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஎன் ரிம்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஆல் டேங்க்ஸ் வந்து டேட்டா உள்ள இன்புட் கொடுத்துட்டு லாஸ்ட் 10 இயர்ஸ் ஒரு மந்த்துக்கு வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா எவ்வளோ இருந்துச்சு. ஸோ இதை வந்து எங்க ப்ராஜெக்ட்ல என்ன மாதிரி யூஸ் பண்ணோம்னா, இப்போ ஒரு டேங்க்குக்கு வந்து நாங்கள் வேர்ல்ட் பேங்க் ஃபண்ட்ல இருந்து ரெடி பண்றோம்னு டிசைட் பண்ணிட்டோம்னா நாங்கள் அங்கே போய் அந்த டேட்டாவை செக் பண்ணுவோம். லாஸ்ட் 10 வருஷம் மழை பெஞ்சா அதுல ஏதாவது தண்ணி இருக்கா, முதல்ல அந்த டேங்குக்கு கேரியிங் கெப்பாசிட்டியாவது இருக்கா. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பாதி அந்த கிணத்த காணா கதை தான், பாதி டேங்க காணாம். அட்லீஸ்ட் மீதி இருக்கிற டேங்கையாவது வி ஹாவ் டு ப்ரிசர்வ். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் போயிட்டு இருக்கும்.
ஆல் ஆஃப் அ சடன் ஒரு டிபிஆர் ஒரு டேங்க்குக்கு போட்டு வந்தா நாங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஸோ இன்னைக்கு லாஸ்ட் 10 years ஒரு மந்த்துக்கும் மழை பெய்யறப்போ அந்த டேங்க்னுடைய வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா எவ்வளோ இருக்கு, அந்த டேங்க்னால தண்ணியை முதல்ல வச்சுக்க முடியுதா? டேங்க் தண்ணி இருக்கு, அதை வச்சுக்கவும் முடியுது. சரி, அதனுடைய அப்பர் லிங்க்ல இருந்து அதுக்கான லிங்க் கட் ஆகாம இருக்கா? தட் இஸ் மேண்டேட்ரி. ஏன்னா தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்லோப்பிங் சிஸ்டம் பிரகாரம் இட் ஹேஸ் த கான்செப்ட் ஆஃப் செயின் ஆஃப் டேங்க்ஸ். மழை பெஞ்சதும் தண்ணி நிக்காது, மழை பெய்யும், மேல இருக்க டேங்க் ஃபுல் ஆகும், அதுல இருக்க சப்ளை சேனல் வழியா கீழே இருக்க 3 டேங்க் ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் கீழே இருக்க 6 டேங்க் ஃபில் ஆகும். தமிழ்நாடு பொறுத்தளவுல இதுதான் கான்செப்ட். ஸோ வெறுமனே ஒரு டேங்கை நான் ரெடி பண்ணி அதனால எனக்கு பிரயோஜனமே இருக்காது. ஏன்னா அதுக்கு ஃபீஸ் பண்ற சோர்ஸ் ஆஃப் டேங்க் வந்து ரெடியா இருக்கணும், அந்த சப்ளை சேனல் என்க்ரோச்மெண்ட் இல்லாம இருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டு தான் நாங்க வந்து அந்த டேங்க் எடுத்து ஒர்க் பண்ணவே ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் வாட்டர் சோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுல. ஸோ இதே மாதிரி வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு சயின்டிஃபிக் அனாலிசிஸ் ஒன்று பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிபிஆரோ இல்லை ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் போட்டோம்னா இட் வில் பி மோர் எஃபெக்டிவ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரே டேங்க்குக்கு 2 சப்பேசின் வந்து இது எங்க டேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைட்ராலஜிக்கல் பவுண்டரி படி பார்த்தீங்கன்னா அது எந்த டேங்க் உள்ள வருதோ ஸோ அவங்களுக்கு நாங்கள் அதை எடுக்க சொல்லிட்டு இன்னொன்று வந்து நாங்கள் டெலீட் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்பேஷியல் இப்போ ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு 10,000 டேங்க் இருக்கவங்க வச்சிருக்காங்கன்னா ஒரு பேர் போட்டு வச்சிருப்பாங்க. அதே பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் ஒரு 8,000 டேங்க் இருக்குன்னா அவங்களும் ஒரு பேர் போட்டு வச்சிருப்பாங்க. இதுவும் பார்த்தா கரெக்டாக தான் இருக்கும். பட் இது ஸ்பேஷியலா இருந்ததுன்னா ஒன்று மேல ஒன்று உட்காடுறப்போ உங்களுக்கு டூப்ளிகேஷன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் வந்து நம்மளுக்கு சிம்பிளிஃபைட் ஆகும். நெக்ஸ்ட், ஸோ ஒரு சிம்பிளான ஒர்க் ஃப்ளோ ஒரு ஜியோஏன்னு வந்தா என்னவா இருக்கும்? ஸோ இதுதான் ஒரு சேட்டலைட் இமேஜஸ் எடுக்கிறோம், அதுல இருந்து ஒரு வெக்டர் டெவலப் பண்றோம். ஸோ அந்த வெக்டாருக்கு வந்து ஃபீல்ட் டேட்டா இஸ் மேண்டேட்ரி ஃபார் எனி ரிமோட் சென்சிங் அப்ளிகேஷன்ஸ். ஏன்னா என்னதான் ரிமோட் சென்சிங்ல இருந்து உங்களுக்கு ஃபுல் டேட்டா கிடைச்சா கூட நீங்க ஒரு ஃபீல்டு பண்ணாம அந்த டேட்டாவை வந்து நீங்க ப்ரெசென்ட் பண்ணவே கூடாது. ஸோ அது ஒரு ஃபீல்ட் டேட்டா. ஸோ அது ஒரு ஐஓடி சென்சார் பேஸ்ட் டேட்டா வரனா அதுவும் ஒன் ஆஃப் த அவுட்புட். ஸோ அடுத்த ஒர்க் ஃப்ளோ என்ன? அந்த டேட்டாவை நான் ப்ரீ ப்ராசஸிங் பண்ண போறேன். என்ன மாதிரி ப்ரீ ப்ராசஸிங் பண்ண போறோம்? ஜியோ ரெஃபரன்ஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம் கொடுப்பேன். தென் அது வந்து இப்போ பர்டிகுலர் சென்டினல் லைப்ரரிக்கே வந்து ஒரு ட்ரோன் வச்சு போனேன்னா அது ஒரு இமேஜா இருக்காது, ஒரு 50 இமேஜா இருக்கும். 50 இமேஜா ஹேண்டில் பண்ண 50 இமேஜை சிங்கிள் இமேஜா நான் ஸ்டாக்கிங் பண்ணுவேன். ஸோ ஸ்டாக்கிங் பண்ணிட்டு எனக்கு என்ன தேவை? ஸோ பில்டிங்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அல்காரிதம்ஸ் எழுதிட்டு அதனுடைய அவுட்புட் நான் எடுப்பேன். ஸோ அடுத்து இந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போறேன்? என்னோட டேட்டா ரெடியா இருக்கு. ஸோ நான் மாடல் ட்ரைனிங் கொடுப்பேன். ஸோ இந்த ஸ்பேஷியல் ஃபியூச்சர்ஸ்லாம் இந்த மாதிரியா இருந்தா எனக்கு இந்த மாதிரியான ஃபோர்காஸ்ட் நீ கொடு. இவ்வளோ ரெயின்ஃபால் இருந்ததுன்னா இத்தனை வாட்டர் சோர்சஸ் டேங்க்ஸ் இருந்ததுன்னா இந்த ரெயின்ஃபாலுக்கு இத்தனை டேங்க் ஃபில் ஆச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரியா? இதுல வந்து இன்னொன்று மேஜர் இது பார்த்தீங்கன்னா சாயில் இதெல்லாம் நம்ம உள்ள கொண்டு வரப்போ இவ்வளோ சர்ஃபேஸ் ஃப்ளோ இருக்கு, இவ்வளோ இன்ஃபில்ட்ரேட் ஆகுது, இவ்வளோ வந்து பே ஆஃப் பெங்காலுக்கு கலக்க போகுது. அந்த மாதிரி என்னால் ப்ரெடிக்ஷன்ஸ் ஓரளவுக்கு நல்ல அக்யூரேட்டாகவே கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நான் என்னோட மாடலை ட்ரைன் பண்ணுவேன். ஸோ ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? ஃபோர்காஸ்ட் பண்ணுவேன், ப்ரெடிக்ட் பண்ணுவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே இது நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன், அதை நான் எனக்குள்ளேயே வச்சிருந்தேன்னா அதனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஐ ஹவ் பப்ளிஷ் த டேட்டா. எண்ட் ஆஃப் த டே எனி ப்ராஜெக்ட் எதுனாலும் பார்த்தீங்கன்னா சோஷியல் கான்டெக்ட்ல ஒரு இங்க இருக்கக்கூடிய ஹியூமனுக்கு அது எந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கு, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அனாலிசிஸ் வேணா நான் பண்ணிக்கலாம், பட் யாருக்காக பண்றேன்னா எண்ட் யூசர் இஸ் யூ. ஸோ ஐ கேன் பப்ளிஷ் த டேட்டா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பன் சோர்சஸ் டேட்டா வந்து அவைலபிளா இருக்கு. கூகுள் எர்த் இருக்கு. கூகுள் எர்த் யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? கூகுள் எர்த்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 80%ஆவே நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்றீங்கன்னா நீங்க ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய கூகுள் எர்த்தை வச்சு நீங்க பிளான் பண்ணிடலாம். அது மாதிரி தெர் ஆர் n நம்பர் ஆஃப் வேர்ல்ட் லெவல்ல அதர் வெப்சைட்ஸும் இருக்கு. நீங்க டெய்லி வந்து ரெயின்ஃபால் எடுத்துக்கலாம், டெய்லி டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து இன்னைக்கு தேதிக்கு ஓப்பனா பப்ளிஷும் ஆயிருக்கு. ஸோ இப்போ டேட்டானா யாரும் எந்த டிபார்ட்மெண்ட்லயும் போய் கேட்க வேண்டிய தேவையில்லை. ஸ்பேஷியலை பொறுத்தளவுல இட்ஸ் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட்.
ஸோ அந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட், ஸோ இப்போ இந்த டூல்ஸ் இல்லைன்னா எதெல்லாம் கோர் பில்லர்ஸ் ஃபார் ஜியோஏஐ, நான் ஒரு ஜியோஏஐ பண்ண போறேன், எனக்கு என்னெல்லாம் இருந்தால் நான் பண்ணிட முடியும். ஸோ எனக்கு என்ன தேவைன்னா ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஏஎஸ் டேட்டா வேணும். ஸோ இப்போ வந்து நான் மோஸ்ட்லி எக்ஸாம்பிள்ஸ் என்ன மாதிரி கொடுத்துருக்கேன்னா ஓப்பன் சோர்ஸ்ல தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஓப்பன் சோர்ஸ்ல நான் QGIS யூஸ் பண்ணலாம், குவாண்டம் ஜிஏஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்க லெவல் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கு அந்த சாஃப்ட்வேரே வந்து தாராளமா போதும். நீங்க வந்து ஒரு ArcGIS மாதிரி சாஃப்ட்வேர் போனீங்கன்னா நீங்க பெரிய அப்ளிகேஷன்ஸ் இல்ல பெரிய அனாலிசிஸ் பண்ணணும் இல்ல பெரிய ஆட்டோமேஷன் பண்ணணும்னா யூ கேன் கோ ஃபார் தட் கமர்ஷியல் சாஃப்ட்வேர். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். இன்ஸ்டெட் நான் பேசிக் லெவல் அப்ளிகேஷன் தான் பண்ண போறேன்னா யூ கேன் கோ ஃபார் குவாண்டம் GIS, அதுக்கு போகலாம். ஸோ அதர் தேன் தட் இப்போ பாத்தீங்கன்னா கூகுள் எர்த் என்ஜின், எத்தனை பேருக்கு கூகுள் எர்த் என்ஜின் தெரியும்? சூப்பர். நான் வந்து IRSல அண்ணா நியூஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த டைம்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா, நாங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணணும்னா டேட்டா வாங்கணும். டேட்டா வாங்கிட்டு வி ஹாவ் டு ஒர்க். இஸ்ரோலுக்கு நாங்க டேட்டா அனுப்பணும். முதல்ல எங்க ஏரியாவுக்கு அந்த சேட்டலைட் பாஸ் இருக்கா இல்லையான்னு நாங்க ஒரு வாரம் தேடுவோம். இருந்தாலும் அது கிளவுட் ஃப்ரீயா இருக்கணும், என்னுடைய ரெசல்யூஷன்ல இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு நாங்க இஸ்ரோக்கு ஆர்டர் போட்டோம்னா அவங்க அதை ப்ராசஸ் பண்ணி வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு 1 month ஆகும். ஏன்னா எங்களை மாதிரி n நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அதை வந்ததுக்கு அப்புறம் அது சிடியில கொடுப்பாங்க. அந்த சிடியை வந்து நாங்க அனாலிசிஸ் பண்ணி நாங்க ஒரு அனாலிசிஸ்க்குள்ள போறதுக்கே எங்களுக்கு ஒரு 3 months ஆகும். ஆனா கூகுள் எர்த் என்ஜின் இது என்ன பண்ணுதுன்னா, அவன் லாஸ்ட் 100 years ஆஃப் ரிமோட் சென்சிங் டேட்டா அவனுடைய கிளவுட் சர்வர்ல வச்சிருக்கான். எனக்கு ஒரு அனாலிசிஸ் ஃபார் சென்னை சிட்டி நான் பண்ணணும். லாஸ்ட் 50 years சென்னை சிட்டி எப்படி இருந்தது, அதனுடைய அர்பன் ஸ்ப்ரால் எப்படி இருந்ததுன்னா, லாஸ்ட் 50 yearsனா ரேண்டமா ஒரு டிகேட் 10 years ஒன்ஸ் நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 year டேட்டாவை நான் டவுன்லோட் பண்ணுனாலே GIS பொறுத்தளவுல டேட்டா பாத்தீங்கன்னா இட் won't add, it will multiply. ஒரு டேட்டாவே 1 GB இருக்கும், சாரி 1 GB இருக்காது, ஒரு 10 MB அந்த மாதிரி இருக்கும். ஸோ 10 MB நான் அனாலிசிஸ் பண்ணேன்னா இன்டூ 10, அதை நான் இன்னொரு அனாலிசிஸ் பண்ணேன்னா இன்டூ 10. ஸோ இப்போ என்ன ஆஃபீஸில் என்னோட சிஸ்டமே பார்த்தீங்கன்னா சர்வரோட கான்ஃபிகரேஷன் என்னுடைய சிஸ்டம், எனக்கு அவ்வளோ வால்யூம் ஆஃப் டேட்டா நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ ஒரு பர்சன் இருக்கிறதுனால ஐ கேன் ஏபிள் டு டூ இட். ஸோ இதே கூகுள் எர்த் என்ஜின் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா டேட்டாவும் கிளவுட்ல போட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த சென்னைக்கு பண்ணணும்னா நான் எந்த டேட்டாவையும் நான் டவுன்லோடே பண்ண வேண்டாம். கோடிங்கும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்கு. ஸோ நான் அந்த கோடிங் காப்பி பண்ணுறேன், என்னுடைய ஏரியா லேட்லாங்க நான் மாற்றுறேன், என்னுடைய ஏரியா எந்த மந்த்துக்கு வேணுமோ அதை நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன், என்னென்ன இயர்ஸ்க்கு வேணுமோ நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். பண்ணிட்டு எனக்கு அவுட்புட் வந்து ஒரு ஜேபக்கா கொடு இல்லை ஒரு டிஃபா கொடுன்னு அதையும் நான் சொல்லிட்டு ரன் பண்ண விட்டேன்னா இட் வில் ரன். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய கூகுள் டிரைவுக்கு அந்த ஃபைனல் எனக்கு ஏரியா வேணும்னு அதை நீங்க தனியா எக்ஸலுக்கு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்கன்னா இது ரெண்டுமே ஒரு அவுட்புட்டா வந்து உங்களுடைய இதுல உட்காந்து. இதெல்லாம் நான் எப்ப பண்ணிட முடியும்? ஒரு நாள்ல பண்ணிட முடியும். எனக்கு பெரிய எக்ஸ்பர்டைஸ் தேவை கிடையாது. ஆனா ஓரளவுக்கு கோடிங்ல பேசிக் நாலேஜ் இருக்கணும். ரிமோட் சென்சிங்னா எனக்கு என்னன்னு தெரியணும், GISனா என்னன்னு தெரியணும், சென்சார்னா தெரியணும், சேட்டலைட் டேட்டானா என்னன்னு தெரியணும், எதுக்கு என்ன ரெசல்யூஷன் தெரியணும். பேசிக் திங்ஸ் இருந்தா என்னோட அனாலிசிஸ் 1 dayல என்னால முடிக்க முடியும். இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஒரு லெவல் வரைக்கும் பாத்தீங்கன்னா they will allow us to do the analysis for research purpose. ஸோ இப்போ PhD ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்ல MS இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா நீங்க ஒரு சாஃப்ட்வேரை வாங்க வேண்டாம், டேட்டா வாங்க வேண்டாம், எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. இதுல ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா சென்டினல் டேட்டா வந்து அவங்க 10 meter ரெசல்யூஷனுக்கே ஃப்ரீயா வச்சிருக்காங்க. எவ்ரி 10 days once or 1 week once it will pass. இப்போ நான் ஒரு டேங்குக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா நேற்று வரைக்கும் என்னால் பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் பாசிபிள். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் எல்லாமே ஓப்பனாக இருக்கு. உங்களுக்கு அதை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சா மட்டும் போதும். ஒரு டேட்டா வந்து ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஓப்பன். ஸோ இதில் டேட்டாபேஸ் வெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட்லி போஸ்ட் GIS யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சர்வரை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து அந்த போஸ்ட் GIS தான் இருக்கும். தென் அதை நான் வந்து பப்ளிஷ் பண்றேன்னா ஐ வாண்ட் வெப் GIS டேஷ்போர்ட்ஸ். ஸோ என்கிட்ட இருக்கிற டேட்டாவை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, சாரி. ஸோ அந்த டேட்டாவை நான் ஒரு சிம்பிள் டயக்ராம், ஒரு பையோ ஒரு வேற ஏதோ சிம்பிள் சார்ட்ஸோ கொடுத்தேன்னா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ டேஷ்போர்ட்ஸ் வந்து
ப்ராசஸை சிம்பிளிஃபைட் ஆக்கி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அவுட்புட் கொடுக்கறது தான் இட்ஸ் அ காமன் டேஷ்போர்ட்ஸ். ஸோ இப்போ அடுத்துக்கு வந்து ஏஐ ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா லார்ஜராக யூஸ் பண்ணுறது பைத்தான். இப்போ கூகுள் எர்த் என்ஜின்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பைத்தான் தான் மேஜராக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இப்போ எங்கள் ப்ராஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏஐ மூலமாக ஒரு ஆப் ஒன்று ஜென்ரேட் பண்ணோம். ஸோ இது கம்ப்ளீட் ஃபார்மர்ஸ்க்கு வந்து பேடி க்ராப்புக்கு மட்டும் அந்த லீஃப் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி என்ன டிசீஸ் இருந்தாலும் இமீடியட்டாக அவங்களுக்கு அவுட்புட் கொடுக்குற மாதிரி. அதாவது அவங்க வந்து என்ன பண்ணோம்னா அந்த ஃபீல்டில் இருக்க ஒரு பர்டிகுலர் பேடியோட ஃபோட்டோவை மட்டும் எடுத்து அனுப்பிச்சாங்கன்னா அந்த ஃபோட்டோ வச்சு அதனுடைய எத்தனை டேஸ் ஆஃப் கிராப்ஸ் அதுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஜிப்சம் அப்ளை பண்ணுங்க இல்லை வேற ஏதாவது பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் போய் பார்க்காம அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற அளவுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் வி ஹவ் டெவலப். இப்போ டிஎன் ட்ரிம்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபார் வாட்டர் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அது வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்ட் லெவல் என்ட்ரி மாதிரி தான் இருக்கு. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ செம்பரம்பாக்கம்ல வந்து என்ன டேட்டா ரிலீஸ் என்ன இதெல்லாம் வந்து மற்ற இன்ஜினியர்ஸ்க்கு தெரியாது. இப்போ அவங்க இன்னைக்கு டேட்டாவே அவங்க அதில் ஃபீட் ஆகணும். ஸோ சுற்றி இருக்க இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாமே தெரியும். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் இப்படி போயிட்டு இருக்கு. அடுத்த லெவல் வந்து பப்ளிக்கு இட் வில் பி ஓப்பன். ஸோ அக்ரிகல்ச்சர், ப்ரிசிஷன் ஃபார்மிங், ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ளட் ஃபார்காஸ்டிங். ஈவன் நவடேஸ் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் கூட அழகாக சொல்லிடுறாங்க. லாஸ்ட் ஃப்ளட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கவர்மெண்ட் கேன் மேனேஜ். ஒரு 2013 வந்த ஃப்ளட் மாதிரி யாருமே வந்து கேஆஸ் மாதிரி தனியாக இல்லை. இப்போ இருக்க சிச்சுவேஷன்ஸ்லாம் தே ஆர் ஏபிள் டு மேனேஜ் பிகாஸ் ஆஃப் த சிஸ்டம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து காமன் அப்ளிகேஷன்ஸ். ஸோ மெயினாக இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், ஸோ இந்த ஜியோஏஐ இந்தியாவில் யார் யூஸ் பண்ணுறா? ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து யூஎன்டிபி, தட் இஸ் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அவங்களுடைய டைப் வச்சுட்டு பீகார் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்க வந்து பிரிக் கிளீன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது செங்கல் சூளை சொல்லுவாங்க இல்லையா, குட்டி குட்டியா இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள மானிட்டர் பண்றது அவங்களுக்கு வந்து பெரிய தலைவலியா இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்குன்றதுனால அவங்களால டே டு டே போய் சர்வே எடுக்கவும் முடியல, அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. ரெண்டாவது அதனுடைய பொல்யூஷனுடைய இம்பேக்ட் வந்து இட்ஸ் ஹியூஜ் அண்ட் ஹெவி. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஜியோஏஐ வந்து அல்காரிதம்ஸ், ஷேப் அண்ட் பேட்டர்ன். இப்போ செங்கல் சூளைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு நல்ல சூளை மாதிரி இருக்கும், பக்கத்தில் வந்து கண்டிப்பாக பிரிக்ஸ் ரெடி பண்ணுவாங்க, அதை காய வைப்பாங்க. ஸோ அது வந்து ட்ரோன் மாதிரியான இதில் வந்தீங்கன்னா நல்ல ப்ரிசைஸாக தெரியும். ஈவன் எத்தனை செங்கல் ஒரு இதில் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க கொடுக்கலன்னா கூட we can able to count it. ஸோ அந்த அளவுக்கு they have developed an software ஜியோஏஐ வச்சு பண்ணிட்டு அவங்க கம்ப்ளீட் சர்வே பண்ணாங்க. ஸோ கம்ப்ளீட் சர்வேல பார்த்தீங்கன்னா அதனுடைய இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. எதெல்லாம் கவுண்டிங்ல வரலையோ, எதெல்லாம் அன்ஆத்தரைஸ்டா இருந்ததோ அதை ஃபுல்லா உள்ள கொண்டு வந்தாங்க. நியர்லி பார்த்தீங்கன்னா 9000 பிரிக்லிங்ஸ் வந்து அன்ஆத்தரைஸ்டா அன்கவுண்டடா இருந்தது. ஸோ அதை ஃபுல்லா உள்ள கொண்டு வந்து அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி 1000 ஆக்குனாங்க. யோசிச்சு பாருங்க, 9000 பொல்யூஷன் இம்பாக்ட் எவ்வளோ இருக்கும், இப்போ 1000 எவ்வளோ இருக்கும். ஸோ இது அவங்க டெவலப் பண்ணதுனால அவங்க புதுசா என்விரான்மெண்டல் லாஸே நிறைய வந்து பாலிசி சேஞ்சஸே கொண்டு வர லெவலுக்கு இட் இம்பாக்ட் அ லாட். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஜியோஏஐ. நெக்ஸ்ட், ஸோ வேர்ல்ட் வைடா என்ன பண்றாங்க, ஸோ இந்த கூகுள் பண்ணது இது கூகுள் ஃப்ளட் ஹப். ஸோ இது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலா ரெயின் கார்ட் ஸ்டேஷன் இருந்ததுன்னா வி கேன் அக்கௌண்ட் இட். இப்போ அது அன்அக்சசபிள் ஏரியாவா இருக்கலாம், இல்லை கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் ஏரியாவா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒரு ரெயின்ஃபால் டேட்டா நம்ம எப்படி எடுக்க முடியும்? ஸோ அதுக்காக தே ஹாவ் லான்ச்டு ஹைட்ரோநெட்ஸ்ன்ற கான்செப்ட்ல தே ஹாவ் ப்ரொவைட் ரிவர்வைன் ஃப்ளட் அலர்ட்ஸ் ஃபார் ஓவர் 100 countries. இந்த 100 countries-ன்றது எவ்வளோ பீப்புள்னா 700 people வந்து இம்பாக்ட் பண்ணக்கூடிய அளவு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணாங்க. இதுல வந்து ஸ்ட்ரீம் ஃப்ளோ கார்ஜஸ்
அவங்களே டெவலப் பண்ணிட்டு அதுல இருந்து ரீடிங்ஸ் எடுத்துட்டு அவங்க வந்து அவுட்புட் கொடுத்தாங்க. ஸோ இது இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன மாதிரியான இம்பாக்ட் இருந்ததுன்னா, நைஜீரியா, கொலம்பியா இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்டேட்டா அடுத்து 7 டேஸ்க்கு அலாட்ஸ் கொடுக்குற அளவுக்கு அதனுடைய ப்ரிசிஷன் இருந்தது. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம பீகார், இந்தியாவுக்கும் வந்து ஃப்ளட் டயத்துல ஈவன் இதை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றதுனால 30% ஆஃப் த மெடிக்கல் காஸ்ட் வந்து கம்மியாவே ஆச்சு. ஸோ திஸ் இஸ் த மேஜர் யூஸ். நெக்ஸ்ட், ஸோ அட்வான்டேஜஸ்னா இவ்வளோ நேரம் நம்ம பேசினதுதான். ஸ்பீடு, 10,000 பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஒரு சிஸ்டம் பார்த்துரும். தென் ப்ரோஆக்டிவ் டிசிஷன் மேக்கிங். ஸோ இந்த ப்ரோஆக்டிவ் டிசிஷன் மேக்கிங்கிறது இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். என்கிட்ட ஒரு ரவுண்ட் டேட்டா இருக்குன்னா ஆஸ் அ ஜிஐஎஸ் பர்சனாக டெக்னிக்கலாக அதை நான் அப்ரோச் பண்ணுவேன். நான் 20 இயர்ஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ்ல இருந்திருக்கிறதுனால ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அதை நான் பார்ப்பேன். பட் இதே ஒரு கிளைமட்டாலஜிஸ்ட் அதை வேற ஆங்கிள் பார்ப்பாரு. இதுவே ஒரு சோஷியல் கான்டெக்ட்ல இருக்கக்கூடியவர் அதை வேற ஆங்கிள் பார்ப்பாரு. ஸோ அவங்க பார்க்குற ஆங்கிள் எனக்கு புரியாது. பிகாஸ் ஆங்கிள் இஸ் டிஃப்ரெண்ட், டேட்டா இஸ் ஒன், ஆங்கிள் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு என்ன தேவைன்றத நான் ஏஐல இன்டகிரேட் பண்ணா, ஸோ நான் ஒரு ஆளா இருக்கலாம், ஆனா 10 பேரோட ஆங்கிள் என்னால அவுட்புட் டெவலப் பண்ண முடியும். 10 டிசாஸ்டர் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். 10 ஆட்டோமேஷன்ஸ் என்னால பண்ண முடியும். 10 ப்ரெடிக்ஷன்ஸ் என்னால பண்ண முடியும். ஏன்னா நான் திருப்பி போய் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுல ஸ்ட்ராங் ஆயிட்டு வர்றதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும். இல்ல நீங்க வந்து வாட்டர் ரிசோர்ஸ் பண்றதுக்கு இன்னும் ஒரு 20 இயர்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா பண்ண முடியும். ஆஸ் யூஷுவல் இட் ஹேண்டில்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஏன்னா டேட்டா ஜிஐஎஸ் பொறுத்தளவுல இட் வில் மல்டிப்ளை. ஸோ அடுத்து இட் இம்ப்ரூவ்ஸ் அக்யூரசி. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ட்ரோன் இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதான், அந்த செங்கல்லாம் நீங்க கவுண்ட் பண்ணிட முடியும். ஒரு செங்கலோட ஏரியா என்னன்னு தாராளமா சொல்லிட முடியும். ஸோ அந்த அளவுக்கு அக்யூரசிஸ் வி ஆர் மெயின்டைன். இதுதான் பேசிக்கா. நெக்ஸ்ட், ஸோ சேலஞ்சஸ் ஆஃப் ஜிஏஏன்றது தான் இட்ஸ் ரியலி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எவ்வளோ சூப்பராக பண்ணலாம்லாம் பேசிட்டோம். மெயின் இஷ்யூ பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ். ஏஐக்கு எத்திக்ஸ் தெரியாது. இப்போ நான் இவ்வளோ நேரம் வளர்ந்துருக்கேன், இவ்வளோ பண்ணுறேன்னா எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லியிருப்பாங்க. பேசிக்காக ஒரு பேரண்ட்ஸும் உங்களை பேரண்டிங் பண்ணுவாங்க. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா பேரண்டிங் லெவல் ஒரு ஃபேமிலி பொறுத்து இருக்கும். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ண போறேன்னா எங்க அம்மா சொன்ன 3 விஷயத்தை யோசிப்பேன். திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது அந்த கேட்டகரியில் வரல. ஓகே, நான் நெக்ஸ்ட் லெவல் போவேன். அடுத்து என்ன யோசிப்பேன், ரைட்டா ராங்கா. இது என்னோட செகண்ட் லெவல். ஸோ இது ரைட், ஓகே. இப்போ அடுத்து தேர்டு, நல்லதா கெட்டதா. ஸோ மோஸ்ட் ஆஃப் அவர் டிசிஷன்ஸ் இந்த நல்லதா கெட்டதால நின்றும். 50% கரெக்டா உள்ள வந்திருந்தாலும் அது நல்லது இல்லைன்னா நோபடி வில் டூ தட். ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கும், நிறைய எத்திக்ஸ் இருக்கும். பட் சிஸ்டம்க்கு எத்திக்ஸ் இருக்காது. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, ஐ எம் யூசிங் ChatGPT. ChatGPT இப்போ ஹோம்ஒர்க் பண்ண கூட யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ChatGPT ஒரு சில கோடிங் எரர் வந்து ரொம்ப அழகா கண்டுபிடிக்குது. ஏன்னா ஒரு கோடிங்ல ஒரு எரர் இருக்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் ஆகும். ஏன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு லைனா நான் ரீட் பண்ணணும், இல்லை ஒரு கோடிங் எழுதுறதுக்கு ஒரு நாள் ஆகும். ஸோ அந்த கோடிங்ல இருக்க ஜிஇக்கு எனக்கு எரர் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்குன்னா ஐ வாஸ் யூசிங் இட். ஸோ யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். யூஸ் பண்ணிட்டு என்னோட பிரிண்டர் ஒர்க் ஆகல. ஒரு ப்ரொபோசல்னா பிரிண்ட் அவுட் எடுக்கணும், என்னோட பிரிண்டர் ஒர்க் ஆகல. நான் சிம்பிளா நெக்ஸ்ட் ரூமுக்கு போய் இன்னொரு இன்ஜினியர் கிட்ட என்னோட பென் டிரைவ் நான் உங்க சிஸ்டம்ல மாட்டுறேன். ஜஸ்ட் சொல்றத கவனமா இருங்க. நம்ம என்ன மாதிரியான வேர்ல்ட்ல இருக்கோன்றது திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நான் என்னோட சிஸ்டம்ல அவங்க சிஸ்டம்ல என்னோட பென் டிரைவ் மாட்டேன். அந்த பென்ட்ரைவ்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை நாங்க சேவ் பண்ணவே இல்லை சிஸ்டம்ல. அப்படியே உங்க பிரிண்டர்ல கொடுக்குறாங்க. நானும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டேன். அடுத்த 15 மினிட்ஸ்ல அந்த இன்ஜினியர் என்கிட்ட வந்துடுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஆஃபீஸருக்கு ஒரு டிராஃப்ட் ரிப்போர்ட் ரெடி பண்றாங்க. ரெடி பண்றதுக்கு ChatGPT யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அந்த ChatGPTல அவங்க போட்ட டிராஃப்ட், ஏன்னா ChatGPTல நம்ம கண்டென்ட் தான் போடுவோம், ஃபேத்ஃபுல்லி சின்சியர்லி எல்லாம் போட மாட்டோம். அவங்க போட்டுட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ண ட்ரை பண்றப்போ கீழே அது அழகா வந்து நிக்குது, யுவர் சின்சியர்லி கவிதா நடராஜன்.
எனக்கு உண்மையிலே பயங்கர ஷாக் ஆயிருச்சு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறேன். அவங்க சிஸ்டம் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. இன்னொரு இடத்துக்கு போறேன், அவங்களோட என் பென்ட்ரைவை மாத்திரம் ஜஸ்ட் ஐ மேட் ஒன் சிங்கிள் பிரிண்ட் அவுட். பட் சாட் ஜிபிடியால அது அவங்க கிடையாது, நான் தான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சா என்ன பண்ணும்? இட்ஸ் ரியலி ஐ ஓப்பனர் ஃபார் மீ. இனிமேட்டு பர்சனல் டேட்டாஸ் எதுவுமே சாட் ஜிபிடில போடக்கூடாதுன்றது நான் லாஸ்ட் வீக் தான் இட் இஸ் அ லெசன் ஃபார் மீ. இட் won't have any ethics. ஏன்னா ஒரு நான் அவங்க வேற ரூம் நான் வேற ரூம் எப்படி யோசிச்சாலும் இல்லை இந்த செகண்ட் வரைக்கும் என்னால கன்வின்ஸே ஆக முடியல. ஏன்னா அதுக்கு தெரியுது அது அவங்க இல்லை நானுன்னு. இன்னும் இந்த லாஸ்ட் 1 வீக்கா அவங்க எடுக்கிற எல்லா டிராஃப்ட்லயுமே கவிதா நடராஜன் தான் வந்துகிட்டு இருக்கு. ஒரு சிங்கிள் பென்ட்ரைவ் நான் உள்ள போட்டேன், அது வந்த விஷயம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் மேப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கூகுள் மேப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு டெஸ்டினேஷன் போகிறோம், நம்ம அதுவும் தெரியாத, இப்போ நான் சென்னையிலேருந்து வந்து ஒரு பீகார் போகிறேன் இல்லை வேற எங்கேயா டெல்லி போகிறேன்னு எனக்கு அந்த சுச்சுவேஷனே கம்ப்ளீட்லி அன்னவர். நான் கூகுள் மேப் போட்டு நான் டெஸ்டினேஷன் போட்டு ஒரு ஓலாவோ ஊபரோ போட்டு புக் பண்ணுறப்ப ஐ ஃபீல் சேஃபாக இருந்தால் கூட இப்போ நான் இன்னைக்கு காலையில எங்கள் வீடு மந்தவெளியில் இருக்கு, மந்தவெளியிலேருந்து இங்கே நான் கிளம்புறதுக்கு கார் எடுத்தேன். ஸோ கார் எடுக்கிறப்போ அது சொல்லுது நீ கார்ல இந்த டைம் சண்டே போறியா, இந்த ரூட்ல போ. அதுக்கு எப்படி இந்த ரூட்டுன்னு தெரியுது? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம அந்த கூகுள் மேப்பை நம்ம யூஸ் பண்றோம். பட் ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா அந்த நெட்டை நான் ஆன் பண்ண உடனே நான் எங்க இருக்கேன்னு அதுக்கு தெரியுது. நான் மட்டும் இல்லை, நீங்க ஒருத்தரும் எங்க இருக்கீங்கன்னு அதுக்கு தெரியுது. உங்க ஒருத்தரோட லொகேஷன் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் அவங்க ப்ரிடிக்ஷன்ஸே பண்றாங்க. We are the data source for them. They are tracking us. They are knowingly or unknowingly tracking us. கேட்டா நமக்கு டிராபிக் கம்மியா இருக்கும், நம்ம பாக்குற ஒரு விஷயத்த நம்மளை வச்சுதான் அவங்க அனலைஸே பண்றாங்க. ஸோ ஒரு ஏஐயும் பேக் எண்ட்ல இதுதான் நடக்குது. ஸோ அதனால நமக்கு தேவைன்னா டேட்டா ஆன் பண்ணி வைங்க, இல்லையா டேட்டாவை ஆஃப் பண்ணியே வைங்க. இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப். ஒரு சிஸ்டம் போட்டிருக்கீங்க, வைஃபை கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா குறைஞ்சபட்சம் அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணியாவது வைங்க. ஏன்னா ஒரு லிங்க் வந்துதான் அந்த விஷயம் வெளியே போகணும்னே கிடையாது. எப்போ நம்ம நெட் வந்ததோ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம வந்து கிட்டத்தட்ட சோஷியல் இதுல எல்லாம் இருந்தோம்னா ரோட்ல இருக்க மாட்டோம். வி வில் நெவர் ஹாவ் அவர் ஓன் பிரைவசி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டெக்னாலஜின்னு உள்ள கொண்டு வரப்போ அதை யூஸ் பண்ண தெரிஞ்ச நாம அதுல நம்ம பத்திரமா எப்படி இருக்கும்ன்றதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் மேஜர். ஸோ பிளாக் பாக்ஸ் நேச்சர் ஆஃப் ஏஐ மாடல்ஸ்லாம் நான் ஒரு ஏஐயை ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக யூஸ் பண்றேன்னா நான் கேட்கறத மட்டும்தான் அது அவுட்புட் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சென்டினரி லைப்ரரியில எத்தனை ஹால் இருக்கு கவுண்ட் பண்ணி கொடுத்துரும். ஆனா அது டோட்டல் லைப்ரரியும் அனலைஸ் பண்ணி உள்ள வச்சிருக்கும். அது ஏதாவது பேட்டர்ன் ஹிடனா வச்சிருக்கும், கிளஸ்டரிங் மேப்பிங் தனியா வச்சிருக்கும். அது என்னென்ன யோசிக்குதுன்னு என்னால யோசிச்சு அதுகிட்ட இருந்து என்னால வாங்க முடியாது. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல நான் கம்ப்ளீட்டா அதை ரெடி பண்ணிட்டேன்னா அது தனியா செல்ஃபா யோசிக்க ஆரம்பிக்கும். மேட்ரிக்ஸ் இங்கிலீஷ் படத்துல வந்ததுதான். அதெல்லாம் படம் நினைச்சிட்டு இருக்கோம், இப்பெல்லாம் தான் நம்ம ரியலா ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபீல் பண்றப்ப தோணுது ஓகே இதெல்லாம் அப்பவே ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எப்பயுமே ஒரு விஷயம் வருதுன்னா ஏதோ ஒரு காரணம் இல்லாம வராது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்கு. ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் while using the system, while handling the system. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல it will start handling us. Next. That's it. Thank you so much. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். நான் உண்மையிலேயே பயங்கர யோசிச்சுட்டே வந்து கேட்டேன், சார் என்ன சார் சண்டே காலையில வச்சிருக்கீங்களே, யாராவது வருவாங்களா, ஒரு 4-5 பேராவது வருவாங்களான்னு. பட் ஐ எம் ரியலி ஹாப்பி. இதுல இருந்து நீங்க வந்து ஒரு விஷயத்த உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா கூட தட் இஸ் a success for me. சாரி சார், மேரின் ரிசர்ச்ல உங்களுக்கு எல்லாமே பண்ணலாமே சார். இப்போ மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஆயில் ஸ்பில்லிங் மேப்பிங்லாம் பண்ணிருக்காங்க. நீங்க கடல்ல போய் ஒரு கண்டெய்னர்ல ஆயில் கொண்டு போறீங்க, அது லீக் ஆயிடுச்சு, இங்க இருந்து யாரை கூட்டு போய் மெஷர் பண்ணுவீங்க, எப்படி மெஷர் பண்ணுவீங்க? பட் ரிமோட் சென்சிங் மூலமா வித்தின் அ செகண்ட்ஸ் யூ கேன் டூ இட். அந்த ஆயில் ஸ்பில் ஆன இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான கலர் பேட்டர்ன் இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் வச்சு யூ கேன் ஐடென்டிஃபை.
ஸோ இது வந்து சிம்பிளிஃபைடா வாட்டர் சோர்ஸ்ல நான் இருக்கிறதுனால அதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். பட் உங்க அப்ளிகேஷன்ஸ்க்கு கம்ப்ளீட்டா மாத்திட்டு யூ கேன் டூ எனிதிங். மெயினா இதனுடைய யூஸ் என்னன்னா, எந்த இடத்த நீங்க ரீச் பண்ண முடியாதோ, இட் மே பி ஆஃப் அ டீப் டவுன் ரிசர்வ் ஃபாரஸ்ட், சார் சொன்ன மாதிரி ஒரு மரம். ஸோ அங்க போய் வந்து ஒரு 4 பேர்த்த போய் அங்கெல்லாம் சர்வே எப்படி எடுப்பீங்க, எங்க நிற்பீங்க? பட் இது ரிமோட் சென்சிங் டேட்டா எடுத்துனீங்கன்னா இட் இஸ் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். இல்லைன்னா ஒரு ட்ரோன் இமேஜ் வச்சு ரன் பண்றேன்னா முடிச்சது வேலை. அந்த டெப்த்துக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வேரியேஷன் இருக்கும். ரிமோட் சென்சிங்னுடைய கான்செப்டே பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் ரிஃப்ளெக்டன்ஸ் வேல்யூ. அதுதான் இதுக்கு மேஜரே. டீப் சீக்கு ஒரு கலர் வேரியேஷன் இருக்கும். இப்போ கோஸ்டல் பே ஆஃப் பெங்கால் டு இந்த கோஸ்ட் ஷோ இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு கலர் வேரியேஷன் இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கலர் வேரியேஷன் இருக்கும். ஸோ அந்த சிஸ்டத்துல இருக்கிறவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வேரியேஷன்ஸ் இது ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் சிமிலரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்வா கல்ச்சரும் சால்வ் பண்ணும் ஒன்னா தெரியும் ரிமோட் சென்சிங்ல. ஏன்னா ரெண்டுமே ரெக்டாங்கிள் தான், ரெக்டாங்கிள் வித் வாட்டர் தான். பட் அதை சால்வ் பண்ண அக்வா கல்ச்சரான்னு நாங்க எதுல டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்னா, சால்வ் பண்ணல பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன்ல வித் வாட்டர் இருக்குன்னா பக்கத்துலயே அந்த உப்பை கொட்டி வச்சிருப்பாங்க. தட் வில் கிவ் யூ கம்ப்ளீட் ஒயிட். அந்த ரிஃப்ளெக்டன்ஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா அந்த சால்ட் அங்க இருக்குன்றது தெரியும். ஸோ இது மாதிரி கலர், ஷேப், பேட்டர்ன், இந்த மாதிரி 13 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணிட்டு மட்டும் நாம கிளாசிபிகேஷன் பண்ணிட முடியாது. இந்த 13 விஷயங்களை அசோசியேட் பண்ணி தான் ஒரு சிங்கிள் ஃபியூச்சரை நம்ம கிளாசிஃபையே பண்ணுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு அக்யூரசி வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். தேங்க்யூ. எஸ் சார். எஸ் சார். யா ஷோர் அப்ரூவ் பண்றாங்க. ஸோ இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து ரீட்டைல் பேங்கிங்லாம் இப்போ கண்ணா பின்னான்னு வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரீட்டைல் பேங்கிங் ஒரு ஏடிஎம் ஒரு இடத்துல வைக்க போறாங்கன்னா அவங்க சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. ஸோ நியரஸ்ட் இந்த சைடு எங்க ஏடிஎம் இருக்கு, இங்க ஏடிஎம் இருக்கு, இந்த ஒரு இடத்துல வச்சோம்னா நியர் ஸ்கூல் யாராவது இருக்கா, ஆஃபீஸஸ் ஏதாவது இருக்கா. ஸோ இந்த மாதிரி சைட் ஸ்பெசிபிக் அனாலிசிஸ்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு தான் பேஸ்ட் ஆன் தட் தே வில் டூ திஸ். எஸ் சார். சொன்னீங்க, வெரி நைஸ் ஒன். plenty of opportunities from a society context. ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே, அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் இப்போ ரெயின் பேட்டர்ன்ஸ் மாறி மாறி வருது. அதனால சீசனல் ரெயின் ஆனாலும் அன்சீசனல் ரெயின் ஆனாலும் கிராப்ஸ் ரெடி டு ஹார்வெஸ்ட், அறுவடை தயாரிப்பை வீணாகுதுன்னு பார்க்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, சில காய்கறிகள் எக்கச்சக்கமா விளைஞ்சிருச்சு, அதனால வேஸ்ட் ஆகுது, விலை கிடைக்கும், வேதனை படுத்துன்னு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது நாம ரிமோட் சென்சிங் பிளஸ் ஐஎம்டி பிளஸ் ஜியோஐ பயன்படுத்தி பிளான்ட் அக்ரிகல்ச்சர் செய்ய முடியுமா? ஏன் செய்யறது சார்? பிளான்ட் அக்ரிகல்ச்சர் நிறைய பண்றாங்க சார். இப்போ யூஎஸ்ஏ மாதிரியான கண்ட்ரில பாத்தீங்கன்னா, சார் ப்ளீஸ் உட்காருங்க. இந்தியா ஏன் அதான் சொல்ல வரேன். ஏன்னா நான் அந்த எக்ஸாம்பிள் எடுத்தா தான் சொல்ல முடியும். அங்க யூஎஸ்ஏ மாதிரியான கண்ட்ரில எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஏரியான்றது ஏக்கர் கணக்குல இருக்கும். சரியா? அவங்க வந்து ட்ரோன் வச்சுதான் மானிட்டரிங்கே பண்ணுவாங்க. பட் நீங்க அன்பார்ச்சுனேட்லி இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளஸ்டர்ஸ் ஆஃப் லேண்ட் தான் இருக்கு. இப்போ காவேரி டெல்டான்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளஸ்டர்ஸ் இருக்கு பேடி. பட் அதர் தேன் தட் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஹியர் அண்ட் தேர் இருக்கு. இன்னொன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் வீக் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஃபார்மர்ஸ் எல்லாம் வெரி ஸ்ட்ராங். நீங்க அவங்க கிட்ட போய் ஒரு டெக்னாலஜி அவங்க கன்வின்ஸ் பண்ணி உள்ள கொண்டு போறது இட்ஸ் நாட் பாசிபிள் சார். இட்ஸ் நாட் தட் ஈஸி டு. ஏன்னா நான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட்ல இருந்திருக்கேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா 7 டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 3 யூனிவர்சிட்டிஸ் வேர் இன்வால்வ் இன் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு எங்களுடைய மெயின் கான்செப்ட் பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்கா இப்போ வந்து அவங்க பேடி போடுறாங்கன்னா அவங்க வந்து பேடியிலே பாத்தீங்கன்னா தண்ணி கம்மியா எடுத்துக்கக்கூடிய வெரைட்டியை we will introduce. that is called SRI, சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன். ஸோ அட்லீஸ்ட் அவங்க பாதி பேர் இதுக்கு மூவ் பண்ணா கூட உங்களுக்கு ஈல்டு ஜாஸ்தி ஆயிரும். ஏன்னா இந்த SRI கான்செப்ட்ல என்ன பெரிய இதுன்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் பேடி ஃபீல்டும் பாத்தீங்கன்னா தண்ணியோடவே இருக்கும். ஸோ அதில் கலர் ஜாஸ்தி வரும். ஸோ உங்களுக்கு வந்து மேன் லேபர்ஸ் ஜாஸ்தி வருவாங்க. பட் இந்த SRI டெக்னாலஜியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காய்ச்சலும் பாய்ச்சலும் தான் மெயின் கான்செப்டே.
ட்ரை ஆச்சுன்னா தான் நீ தண்ணி ஊற்றணும். ஸோ ட்ரை ஆகி தண்ணி ஊற்றுறப்ப என்ன நடக்கும்னா உங்களுக்கு களைக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. ஸோ இந்த டெக்னாலஜி நாங்கள் உள்ள ஈல்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு வரும். ஸோ இதுக்கு வந்து ஃபார்மர்ஸை கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் இந்த இதுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்னொன்று, நீங்கள் சார் சொன்ன மாதிரி இப்போ வெங்காயம் எல்லாரும் வெங்காயம் போட்டாங்கன்னா வெங்காய விலை கம்மியாக தான் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து வேல்யூ ஆடட் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். அக்ரி மார்க்கெட்டிங்லேருந்து உள்ளே வந்தாங்கன்னா அவங்க வந்து எல்லாரும் வெங்காயம் போட்டிங்களா, ஸோ நீங்கள் இந்த வெங்காயத்துலேருந்து ஊறுகாய் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நான் டைப் வந்து பண்ணி கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தே கேன் டூ. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராப் டைவர்சிஃபிகேஷன் சார் சொன்னதுக்கு. ஸோ இப்போ நீ தக்காளியே போடாத, தக்காளிக்கு பதிலாக வேற ஏதாவது போடு. இன்னொன்று, அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த பர்டிகுலர் ஃபார்மர் என்ன போடுறாங்கன்றத அந்த டிபார்ட்மெண்ட்க்கு சொன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இத்தனை பேர் பேடி போட்டிருக்காங்க, நீ பேடி போடாத, நீ வேற ஏதாவது போடு, பேடிக்கு ஈக்குவலண்டா உனக்கு ப்ராஃபிட் வர்ற மாதிரி வேற ஏதாவது போடு. ஏன்னா இங்க சென்ட்ரலைஸ் சிஸ்டம்ன்றது ஒன்றும் கிடையாது. நம்ம அவங்கள வந்து மானிட்டர் பண்ணி இது கரெக்ட் இது தப்புன்னு எப்படி தெரியும்? நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னா எனக்கு தெரியும், அடுத்த தெருவில் என்ன பண்றாங்கன்னு எனக்கு யோசிக்கவே முடியாது. ஸோ இது ஒரு சென்ட்ரலைஸ் சிஸ்டம், இது கொண்டு வரதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா உழவன் ஆப்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்கன்னு உள்ளே போடலாம். சப்சிடிஸ் ஏதாவது வந்ததுன்னா அவங்களுடைய லே அவுட் பட்டா உள்ள இது பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய வந்து பண்ணிட்டுருக்காங்க சார். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு கிளஸ்டர்ஸாக இருந்து ஒரு விஷயத்த பண்ணோன்னா வி கேன் மேக் இட் சக்ஸஸ். தேங்க்யூ சார். breathing construction soil testing வந்து லேப்ல போட்டு டெஸ்ட் பண்றாங்க. பட் ஜீவோல அதுமே பண்ண முடியுமா soil testing? சார் இன்னொன்று வந்து ரிமோட் சென்சிங் அனாலிசிஸோட அவுட்புட் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கிற விஷயத்துக்கு தான் உங்களுக்கு ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். ஸோ கிரவுண்டுக்கு கீழே இருக்கிறதுக்கு யூ ஹாவ் டு கோ ஃபார் சம் அதர் டெக்னாலஜிஸ், கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார். ஸோ அந்த மாதிரிலாம் போகல. இதெல்லாம் வந்து ரொம்ப உள்ள வரல. ஏன்னா இது வந்து பயங்கர காஸ்ட். இதுக்கு நீங்கள் வந்து கீழே வந்து சாயில் எடுத்து லேப்ல கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப்பஸ்ட். ஏன்னா அது வைடா எந்த ஒரு டெக்னாலஜியுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு அதனுடைய ரேட் குறையும். ஸோ அதனால இதுக்கு இன்னும் நாங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் தான் சார் யூஸ் பண்ணிருக்கோம். எஸ் சார், ஒரு நிமிஷம். ஏஐயோட இன்டகிரேஷன் சார். இப்போ நான் பிரிக் வச்சிருக்கேன்னா அந்த பிரிக் ஒன்னொன்னா நான் ட்ரா பண்ணிருக்க முடியாது. நான் ஒரு பிரிக் ட்ரா பண்றேன், அதனுடைய இண்டஸ்ட்ரியை ட்ரா பண்ணி அதை நான் ட்ரைன் பண்றேன். இதெல்லாம் பிரிக்குன்னு கிளாஸிஃபை பண்ணி இதெல்லாம் வந்து எனக்கு அந்த செங்கல் சூளையா வாட் யூ கால் அதன் கிளாஸிஃபை பண்ணு நான் கொடுத்துட்டேன்னா அது ஆட்டோமேட்டடா எல்லாமே கொடுத்து எனக்கு அவுட்புட் கொடுத்துரும். ஸோ அந்த அவுட்புட் தான் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் 9000. இது மேனுவலா ஒரு 10 பேரை போட்டு 10 சிஸ்டம் வாங்கி ரெண்ட் கொடுத்து ஒருத்தர் உட்கார வச்சு பண்றது ஹவ் இட் ஒர்க்ஸ். இன்னொரு ட்ரவுன் வச்சு நான் சர்வே எடுத்துட்டேன், அதை யார் இன்டர்பிரட் பண்ணுவா? ஸோ நாங்கள் வந்து என்ன பண்றோம்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு பர்சன் போட்டுட்டு சிஸ்டமும் தே ஹவ் ட்ரைன், அவங்க அதை ட்ரைன் பண்ணிட்டு தே ஹவ் ஃபவுண்ட் திஸ் அவுட்புட். எஸ் சார். Whenever required, they may give access to other countries or not. Is it like country-specific people are sending their satellite and checking the data? சார் இது வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த கண்ட்ரிஸ் வந்து அவங்களுடைய சேட்டலைட் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இலான் மாஸ்க் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ், தட் இஸ் என்ன சொல்றது, இட்ஸ் வெரி ஹியூஜ் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ நமக்கு அவங்களுடைய ப்ராடக்ட் இந்தியன் சினாரியோ பொறுத்தளவில் நமக்கு அவங்களுடைய ப்ராடக்ட் ஏதாவது வேணுமா, த்ரூ இஸ்ரோ வி ஹாவ் டு அப்ரோச் தட். நீங்க தனியா போய் கேட்டீங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க. ரெண்டாவது, ஒரு 10 மீட்டர் ரெசல்யூஷன்ல இருக்கக்கூடிய டேட்டா இஸ் ஓப்பன் ஃபார் பப்ளிக். அதையும் தாண்டி நான் ஒரு மைக்ரோ லெவல் போகணும், ஒரு சென்டிமீட்டர் அக்யூரசியில போகணும்னா த்ரூ இஸ்ரோ யூ ஹாவ் டு அப்ளை தம். தே வில் டூ இட் இஃப் இட் இஸ் அ ரிசர்ச் பர்பஸ் அண்ட் இட் இஸ் ஃபார் அ கரெக்ட் பர்பஸ். த்ரூ அவங்க மூலமா போனோம்னா தே கேன் பை த டேட்டா, கெட் த டேட்டா. எஸ் எஸ். ட்ரவுன்ல வந்து அதுக்குன்னு ஸ்பெசிபிக் சென்சார்ஸ் இருக்கு சார். டெஃபினெட்லி சார். மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் வந்து டிஃபென்ஸ்ல அப்ளை பண்ணி ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுடைய
அப்ளிகேஷன்ஸ்க்கே வரும். ஸோ அந்த இதில் வந்து சென்சார் ஸ்பெசிஃபிக், அதாவது உங்களுக்கு வாட்டர் பெனிட்ரேட் பண்ணக்கூடிய சென்சார்ஸ் இஃப் யூ ஹேவ் யூஸ்ட் யூ கேன் கெட் த ரிசல்ட்ஸ். புரியல. சரி, இப்போ மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டெவலப் பண்ண டேட்டா எல்லாமே அந்த பர்டிகுலர் ஆஃபீஸ்னுடைய வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. இன்னொன்று காமன் ரூல் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1:50,000 ஸ்கேலுக்கு கீழே இட் ஷுட் நாட் பி பப்ளிஷ்டு. எனிபடி கேன் யூஸ், எனிபடி கேன் மிஸ்யூஸ். உங்களுக்கு அந்த சிஎம்டிஏ வெப் போர்ட்டலுக்குள்ள போய் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை நான் இன்னும் டீப் டவுனா ஒரு வார்டுக்கோ வேற எதுக்கோ வேணும்னா யூ ஹாவ் டு கோ தேர். உங்களுக்கு ரிசர்ச் பர்பஸ்னா மாதிரி கொடுத்து யூ கேன் கெட் த டேட். தேங்க்யூ. எஸ் சார். சார் இப்போ சொன்னேனே சார், நான் ஏடிஎம்ஸ் சைட் ஸ்பெசிஃபிக் நான் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் அந்த சிஸ்டமை வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நான் ஒன்ஸ் ஆட்டோமேட் பண்ணிட்டேன்னா என்னுடைய ஏடிஎம்ஸை நான் தூக்கலாம், பேங்கிங்கை கம்மி பண்ணல. இப்போ சிட்டி பேங்கை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா சிட்டி பேங்க் இப்போ ஆக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ டோட்டல் சென்னைக்கு அவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க. ஹெட் ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. ஆனால் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறதுனால தெரியும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்பிஐயில் இருக்கேன். ஐ எம் எஸ்பிஐ யூசர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கும் தே ஹாவ் தேர் ஓன் பிரான்ச். ஸோ அந்த பிரான்ச்சஸ்லாம் அவங்க கம்மி பண்ணலாம் சிஸ்டம் ஆட்டோமேட் பண்ணிட்டாங்கன்னா. ப்ளஸ் சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். தட் கேன் பி டன் சார். சார் நீங்கள் கேட்டது வந்து வேலிடான கொஸ்டின். என்னுடைய பிஹெச்டி ஏரியாவும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அக்வாகல்ச்சர் தான். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் வாஸ் கொல்லேரி லேக். எத்தனை பேருக்கு தெரியும்? இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் இந்தியா. இட் இஸ் லொக்கேட்டட் இன் பிட்வீன் ஆந்திர பிரதேஷ் அண்ட் கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட்ஸ். கொல்லேரி லேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது சார், தெரியுமா? இட் இஸ் அ லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். அதனுடைய ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்வாகல்ச்சர். அதில் அக்வாகல்ச்சர் ட்ரெடிஷ்னலி சம் பார்ட் இருந்தது. ஓவர் அ பீரியட் என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் அக்வாகல்ச்சர் ஆகி அந்த லேக்கினுடைய எக்கோ சிஸ்டமே ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு. ஏன்னா அது வந்து ராம்சர் சைட்ல வருது. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு நம்மளை போய் ஒரு பிசிக்கல் சர்வே எடுக்க விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த ஃபார்மர்? மாட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ரிமோட் சென்சிங் டேட்டா யூஸ் பண்ணி ஈவன் எத்தனை பாண்ட்ஸ் இருக்குன்றது நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டு அது எவ்வளோ ஏரியா இருக்குன்றது லெவலுக்கு அந்த பண்டு வச்சு நாங்கள் சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் நாங்கள் மட்டும் இல்லை, நான் 2-3 பேர் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி கோர்ட் வந்து ஒரு ஆர்டரே போட்டுச்சு கம்ப்ளீட் அக்வாகல்ச்சர் ஃபார்ம்ஸ் வந்து டெமாலிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க டெமாலிஷ் பண்ணிட்டு அந்த கொல்லேரி லேக்கையும் வந்து ரிவைவல் பண்ணாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம ரீச் ஆக முடியாதோ அங்கே we can reach. That is the highlight. சார் இந்த சிஸ்டம் வந்து ஒரு ஃபார்மருக்கு பெனிஃபிஷியலாக போகிறதுக்கு இன்னும் சம் இயர்ஸ் ஆகும். பட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் தே ஆர் யூஸிங் நிறைய சார். ஸோ இப்போ என்னோட பிஹெச்டி இதுலேயே பார்த்தீங்கன்னா அக்வாகல்ச்சர் ஃபார்ம்ஸை வந்து நிறைய பேடிக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், பேடி இது அக்வாகல்ச்சர் வந்து வேஸ்டர், அதாவது அது அக்வாகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த லேண்ட் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வேஸ்ட் ஆகிற லேண்டை ஒரு பேடிக்கு கன்வெர்ட் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஈல்டும் எடுக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ்லாம் பண்ணலாம். எஸ்ஆர்ஐ சொல்றீங்களா சார்? சார் அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்ல வி ட்ரைட், அது முடியல. பட் இப்போ செகண்ட் ஃபேஸே வந்துட்டோம், அதனால சக்சஸ்ஃபுல்லா எஸ்ஆர்ஐ போட்டாங்க. சார் இது வந்து மெயினா இது பண்ணது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அவங்க தான் இந்த எஸ்ஆர்ஐ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ நீங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு டீப்பா கிடைக்கும். இன்னொன்று அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல போனீங்கன்னா நீங்க அந்த எஸ்ஆர்ஐ எடுத்தீங்கன்னா அவங்க வந்து சப்சிடியே தருவாங்க. இந்த எஸ்ஆர்ஐ நீங்க போட்டதுல இருந்து ஹார்வெஸ்ட் வரைக்கும் ஈவன் கோனோவிடர்லாம் வந்து
அந்த பர்டிகுலர் கிளஸ்டருக்கு ஃப்ரீயாகவே தருவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் ஒன்று தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்குள்ளே போகலாம், இல்லைன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே போனீங்கன்னா என்ன மாதிரியான சப்சிடிஸ் இப்போ போயிட்டு இருக்குன்றதை அவங்க வந்து தாராளமாக கொடுப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃபார்ம் பாண்ட் ரிகார்டிங், நான் வந்து ஒரு நிறைய லேண்ட் வச்சிருக்கேன், எனக்கு ஃபார்ம் பாண்ட் கட்டணும்னா நீங்கள் அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோடைய வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே வந்து எங்கள் ஃபீல்டுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருமே இன்ஜினியரிங்கோட ஃபோக்கஸில் பேசிக்காக ஜியாகிரபி அந்த கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து எந்த மாதிரி கரிக்குலம் வந்து செலக்ட் பண்ணால் இதுக்கு அந்த வாட்டர் பாடிஸ், அதுக்கப்புறம் கிராப் கல்ச்சர், ஸோ இந்த மாதிரி போகிறதுக்கு எந்த மாதிரி கரிக்குலம்? நாங்கள் படித்தப்பெல்லாம் எங்களுக்கு ஸ்டடீஸ்னு எங்களுக்கு தெரிஞ்சதே, எங்களுக்கு காமிச்சதே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், டாக்டர். எனக்கு இந்த அக்ரிகல்ச்சர்லாம் படிக்கலாம், அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கெலாம் படிக்கலான்றதே எனக்கு இப்போதான் தெரியும். இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அக்ரானமிலேருந்து அக்ரிகல்ச்சர், எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் லெவலில் உங்களுக்கு பயங்கர வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவில் ஜென்ரலாக நம்ம என்ன மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம்னா, யாரெல்லாம் கம்மியாக படிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த சோஷியாலஜி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 10th யார் மார்க் கம்மியாக வாங்கினாங்களோ அவங்க தான் இந்த எக்கனாமிக்ஸ், சோஷியாலஜியில் எடுத்துட்டு இருப்பாங்க. பட் வேர்ல்ட் பேங்க் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஜினியர்ஸை விட சோஷியாலஜி அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ என்னை பொறுத்தளவில் இதை படிங்க அதை படிங்க நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். என்ன வேணா படிங்க, அதை ஸ்ட்ராங்காக படிங்க, ஒரு நல்ல இன்ஸ்டியூட்ல படிங்க. நல்ல இன்ஸ்டியூட்னா நம்ம பைசா கட்டி படிக்கிறது நல்ல இன்ஸ்டியூட்னு நான் சொல்லவே மாட்டேன். அது படிக்கணும், அதை டீப்பா லேர்ன் பண்ணுங்க, அவ்வளவுதான். அது தமிழா இருந்தா கூட ஓகே. எக்கனாமிக்ஸ் எல்லாம் அவ்வளோ இப்போ வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கிறதுனால தெரியுது. வர்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் எக்கனாமிக்ஸ் தான். ஸோ அவங்களுக்குலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது ஸ்ட்ராங்காக படிக்க சொல்லுங்கள். இன்னொன்று, நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து யாரையுமே ஜிஏஎஸ் எடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜிஏஎஸ்ன்றது இட்ஸ் அன் அப்ளிகேஷன். நீ எலக்ட்ரிக்கல் படிங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட்ல ஜிஏஎஸ் எடுங்க. நீங்கள் மெக்கானிக்கல் பண்ணுங்க, உங்கள் ப்ராஜெக்ட்ல ஜிஏஎஸ் எடுங்க. ஆனால் தனியாக ஜிஏஎஸ்னு போகாதீங்க. ஏன்னா யூ ஆர் நேரோ டவுன் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா சார் எம்எஸ்சி ஜிஎஸ் அப்படி போகாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக ஜியோகிராஃபர். என்னுடைய எம்எஸ்சி எம்ஃபில் பிரசிடென்சியில் தான் பண்ணேன். பட் என்னுடைய எம்ஃபில்ல என்னுடைய ப்ராஜெக்ட்ல நான் ஜிஎஸ் அப்ளை பண்ணேன். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல, ஏன்னா அப்ளிகேஷன்ன்றது நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் 2 வருஷம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது கான்செப்ட், ட்ரெண்ட் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்ல உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா இது ஒரு ஆடாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ டிசிஎஸ்ஓ இல்லை வேற எந்த கம்பெனிஸ்னாலும் ஜிஎஸ் படித்தவங்களுக்கு எடுக்கிறதே கிடையாது. எக்கனாமிக்ஸ் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல், சிவில், ஆர்கிடெக்சர் வித் ஜிஏஎஸ். ஸோ ஜிஏஎஸ் கேட்டுட்டு எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் கேட்கல. அவங்க என்ன கேட்குறாங்க, அது ஒரு எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியா இருந்தால் கூட நீ பேசிக் எலக்ட்ரிக்கலாக இருக்கணும், உனக்கு ஜிஏஎஸ் அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் யூஜி பிஜி என்ன வேணா எடுங்க, உங்கள் ப்ராஜெக்ட்ல ஜிஏஎஸ் அப்ளை பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அப்பதான் வைடா இருக்கும். யூ ஆர் நாட் நேரோ டவுனிங். Actually, with respect to AI, everything வந்து prediction. So, அது வந்து it's not a conclusive. So, அப்படிங்கும்போது errors ஓட possibilities ஜாஸ்தி. So, what about the impacts of errors in your field? அந்த errors ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அப்படி இருந்தா அதோட impacts ஏதாவது என்ன மாதிரி impacts இருக்கு? எரர்னா ரொம்ப பெருசா நம்ம சொல்லிட முடியாது. மழை பெய்யும்னா பெய்யலைன்னா என்ன பண்ண முடியும்? அது ஒன்றும் ரொம்ப யாரையும் பாதிக்கிற இம்பாக்ட்லாம் கிடையாது. ஸோ இப்போ ரெண்டாவது நம்ம இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைம்ல எரர்லாம் இட்ஸ் வெரி காமன். ரெண்டாவது இட்ஸ் கண்ட்ரோலபிள், இட்ஸ் மேனேஜபிள் அப்படி சொல்லலாம். ஸோ இந்த ஜியோஏ மூலமா டேட்டா வந்து ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அர்பன் பிளானிங் இப்போ ஒரு ரோடு இருக்கு அப்படின்னா அது ரிலேட்டட் பில்டிங்ஸ் எல்லாமே நாங்கள் மார்க் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ நான் அந்த லைன் கொடுத்து இதுக்கு பக்கத்தில் இருக்க இது வந்து ஆட்டோமேட் பண்ணி மார்க் பண்ண முடியுமா? தாராளமாக ஆட்டோமேட் பண்ணி மார்க் பண்ணலாம். நீங்கள் வந்து ரூல்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ இவங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டை வந்து நான் ஜிஏஎஸ்ல பண்ணி இந்த ஸ்ட்ரீட் மாதிரி பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் நான் ஆட்டோமேட் பண்ண போறேன்னா நீங்கள் ரூல் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிறத நீ பில்டிங் சொல்லு.
ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரீட் லைட்னா அது கிரவுண்ட் லெவல்ல இருந்து தான் இருக்கணும், ஒரு பில்டிங்க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி முதல்ல யூ ஹாவ் டு முதல்ல உங்களுக்கு எது என்னன்னு தெரியும், அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சிஸ்டம்க்கு நீங்கள் ரூல் கொடுக்கலாம். ஸோ இந்தந்த விஷயங்கள் அப்ளை ஆச்சுன்னா இது ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ அந்த மாதிரி ரூல் பேஸ் நீங்கள் கொடுத்துட்டு யூ கேன் டூ இட் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் ஆர் யூ கேன் ஆட்டோமேட் த ப்ராசஸ். ஸோ அதே மாதிரி ஃபைல்ஸும் வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியுமா? இப்போ ஷேப் ஃபைலில் இருக்காது, இந்த ஆட்டோகேட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அதெல்லாம் தாராளமாக பண்ணிடலாம். ஏன்னா ஒன்ஸ் ஒரு ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதே ஒர்க் ஃப்ளோ தான் எனக்கு வரப்போகுதுன்னா நீங்கள் அதை வந்து ஏஐக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னா மாடலாக வச்சுருந்தீங்க. நீங்கள் ஒரு மாடல் டெவலப் பண்ணி வச்சுருப்பீங்க, இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க, அவுட்புட் கொடுக்கும். இப்போ அதே வந்து ஒன் லெவல் ஹையர் ப்ரிடிக்ஷன்ஸ்க்கும் போகிறதுனால வி ஆர் யூசிங் ஏஐ. எஸ் ப்ளீஸ். இந்த வாட்டர் ஃப்ளோ ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் சொன்னீங்க. என்னோட இப்போ ஜிஸ் வந்து ஒரு மேப், அவங்க வெக்டர் மேப் சொன்னீங்க, அது பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஃப்ளட்டை வந்து அவங்களே மாடல் பண்ணுவாங்க. இந்த டெரைனுக்கு இந்த டைமென்ஷன் இருக்க மேப், இப்போ சென்னை சிட்டிக்கு வந்து சென்னை மாவட்டம் திறந்து விட்டா எங்கெல்லாம் ஃப்ளட்டு போகணும் அப்படின்றத நீங்களே ஜிஸ் டீம் தான் பண்ணுவாங்க, அதுக்கு செப்பரேட் டீம்? சார், ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு மாதிரியான டேட்டா வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க கேட்ட ஸ்பெசிஃபிக் இதை வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நாங்க வாட்டர் ரிசோர்சஸ் வச்சிருக்கோம். ஸோ அவங்க வாட்டர் ரிசோர்சஸ் டேட்டா வாங்கிப்பாங்க, ஐஎம்டியிலேருந்து ரெயின்ஃபால் வாங்கிப்பாங்க. ஸோ சர்வே ஆஃப் சாயில் ரெக்கார்ட்ஸ்லேருந்து சாயில் டேட்டா வாங்கிப்பாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இப்போ எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் அண்ட் மேஜர் டிசாஸ்டர்ஸ்லாம் வந்து தனியாக ஒரு யூனிட் போட்டு அவங்க தான் கம்ப்ளீட் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நாங்கள்லாம் தனித்தனியாக வச்சிருக்க டேட்டாவை அவங்க கம்ப்ளீட்டாக வாங்கி இன்டகிரேட் பண்ணிட்டு, ஸோ ஐஎம்டி நான் அடுத்த ஒரு வாரத்தில் இவ்வளோ மழை பெய்யும்னு அவங்க ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்தாங்கன்னா, ஸோ டபிள்யூஆர்டி வந்து இவ்வளோ மழை பெஞ்சா எனக்கு செம்பரம்பாக்கம் இவ்வளோ ஃபில் ஆகும், ஸோ இவ்வளோ ஃபில் ஆச்சுன்னா நான் இவ்வளோ வெளியே விடுவேன்ற இதை இவங்க கிட்ட வாங்கிப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் தே வில் பி அலாட்டிங் அஸ் ஃபார் ப்ரிப்பேர்னஸ். தேங்க்யூ. சாரி, இந்தியா இப்போ ரீசெண்டாக சேட்டலைட்லாம் போட்டுருந்தாங்க, ஜியோ ஜிபிஎஸ் மாதிரி ஒன்று. ஸோ அதெல்லாம் எப்படி மேடம் பப்ளிக்? சார், நீங்கள் இஸ்ரோவோட வெப்சைட் முதல்ல போங்க. நீங்கள் இஸ்ரோவோட வெப்சைட் போனீங்கனாலே அவங்க அவ்வளோ டேட்டா போட்டு வச்சுருக்காங்க. எத்தனை புவன் போட்டிருக்காங்க. வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஒரு ரிசர்வரோட டெய்லி வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியாலாம் போடுறாங்க, அது போட்டிருக்காங்க. அதுதான் தட் பார்த்தீங்கன்னா கெடஸ்ட்ரல் லெவல், ரெவென்யூ வில்லேஜ் பவுண்டரி வரைக்கும் அவங்க அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து காமனாக ஒரு லேமேனாக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் வெஹிக்கிள் வந்து ட்ராக் பண்ணணும்னா தே ஹாவ் டெவலப்டு ஒரு ஆப் மாதிரி. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வெஹிக்கிளை அது ட்ராக் பண்ண முடியும். நாளைக்கு ஏதோ வெஹிக்கிள் தெஃப்ட் ஆச்சுன்னா யூ கேன் கெட் சம் அலர்ட்னஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் வந்து கவர்மெண்ட் வந்து வீடு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அந்த கம்ப்ளீட் வீடையும் பார்த்தீங்கன்னா தே ஹவ் டெவலப்ட் அன் ஆப் அண்ட் அதை ஃபுல்லாக வெப்சைட்டில் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு வீடு என்ன ஸ்டேஜ் அது இஸ்ரோவில் ஐ மீன் இந்த வெப்சைட்டில் புவனில் இட் இஸ் ஓப்பன் ஃபார் பப்ளிக். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் ஆகுது இல்லையா? ஸோ டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் ஆகுறப்போ உங்களுக்கு ஒர்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்டபிளாக இருக்கும், கிரெடிபிலிட்டியும் உங்களுக்கு ஜாஸ்தியாகும். சாரி சார். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுமா? இப்போ 2 years back வந்து பார்த்தீங்கன்னா வயநாடு அது வந்து அட்லீஸ்ட் 2 days முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் சேவ் பண்ணிருக்கோம். அதனால கண்டிப்பாக அது பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. அது அந்த பிரச்சனை ஏன் அது நம்ம லேட்டாக இருக்கும் மற்ற கண்ட்ரி விட, என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்கோம் லேண்ட் ஸ்லைடிங் ப்ரெடிக்ட்? சார், இன்னொன்று நம்ம என்னதான் டெக்னாலஜி அது இதுன்னு பேசினாலும் பாப்புலேஷனில் நம்ம எங்கே இருக்கோம்? இவ்வளோ பெரிய பாப்புலேஷனை வந்து அவங்களுடைய மானிட்டர் பண்ணி அவங்கள ஆக்சஸ் பண்ணி அவங்கள டேட்டாவை உள்ளே கொண்டு வர்றதுக்கு இட்ஸ் நாட் தட் இட்ஸ் ஸோ ஈஸி. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறீங்க. நீங்கள் ஏன் பண்ணலைன்னா நம்ம பாப்புலேஷன் இட் வாஸ் நாட் கண்ட்ரோல்டு. கண்டிப்பாக அந்த ரீஜனோட சேட்டலைட் டேட்டா நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கு, அதுதான் என்னோட அசம்ஷன். அந்த டேட்டா வச்சு நம்மளால அட்லீஸ்ட் எவ்ரி ஹவர் நம்ம அந்த டேட்டா வச்சுக்கோம்.
10 o'clock plus 11 o'clock அந்த every 1 hour மானிட்டர் பண்றதுனால அப்படி ஏதாவது some technology சார் நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். இப்போ லேண்ட்ஸ்லைட் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் ஐ எம் டூயிங் ஃபார் வால்பாறை. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஃபீல்டுக்கு போயிட்டு வந்தோம். ஸோ கமிஷனரேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னு ஒன்று பே பண்ணுறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதை நீங்கள் கவர்மெண்ட்க்கு சொல்லியிருக்கீங்க, அதனால அவங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் டீப் டவுனாக உள்ளே போய் பார்த்தா அன்ஆத்தரைஸ்டாக காட்டேஜ் கட்டி வச்சுருக்காங்க. இவங்க ஒரு ஹில் ஸ்லோப்ல அன்ஆத்தரைஸ்டா ஒரு காட்டேஜுக்கு லைசன்ஸ் வாங்கியிருப்பீங்க. நீங்க 10 காட்டேஜ் கட்டி வச்சிருப்பீங்க. அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு இடிஞ்சு விழுந்து கீழே இருக்க வீடு மேலே விழுகுது. See, he is done a mistake and he is paying for that, na, that is okay. பட் பாத்தீங்கன்னா அதுல லாஸ்ட் வந்து கீழே இருக்கிற ஒரு இன்னசென்ட்டோட வீட்டுல விழுந்து பேப்பர்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஒரு மதர் அண்ட் கிட் லாஸ்ட். ஸோ அந்த ஃபீல்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது. இதெல்லாம் யார் சொல்றது? பப்ளிக்கா நமக்கும் ஒரு சென்ஸ் வேணும். இந்த இடத்துல இந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னா நமக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எல்லா நேரமும் கவர்மெண்ட் பார்த்துக்கும் நம்ம உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. ஒரு ஃப்ளட் வருதா, ஒரு கவர்மெண்ட் வந்து எத்தனை பேர் பார்ப்பாங்க? கவர்மெண்ட் சர்வீசஸ்ல இருக்கிறவங்க இல்ல அந்த மனுஷங்களை யாருன்னு நினைக்கிறீங்க? நானு, நீங்க, உங்க அப்பா, இந்த மாதிரி 4 பேர் தான் இருப்பாங்க. அந்த 4 பேரு 4000 பேருக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கான்சியஸ் வேணும். சரி, நான் இருக்கிற இடத்துல ஒரு ஃப்ளட்டு வருதுன்னா, ஸோ அங்க ஸ்ட்ராங் வாட்டர் ஏதாவது அடைச்சிருக்கானா அது என்னால் நானே பண்ண முடியும். இதுக்கு நான் ஒரு கவர்மெண்ட் எதிர்பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஸ் அன் இண்டிவிஜுவலா ஐ ஹாவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாத்துக்குமே ஐ ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் கவர்மெண்ட். ரெண்டாவது, இந்த ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரின்றதுனால அவங்கள மேனேஜ் பண்றது இட்ஸ் நாட் தட் ஈஸி. எல்லாமே ஆத்தரைஸ்டாகவும் இருக்காது, எல்லாமே டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்காது. நீங்க இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்குள்ள ரொம்ப டீப் டவுனா உள்ள போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தான் ரீசனா இருக்கும். அது வந்து எப்படி தெரியும்? இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாதான் தெரியும், இல்லாதான் அது தெரிய வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. சரி, இன்னொன்னு, நம்ம என்னதான் டெக்னாலஜி பேசினாலும் அதனுடைய காஸ்ட் எஃபெக்டிவ். நீ ஒரு ட்ரௌனை வச்சு கல்யாண வீட்டுல கூட பண்ணிக்கலாங்க. நீ ட்ரௌனை வச்சு ஒரு போட்டோ எடுத்துடலாம். அதை யார் அனலைஸ் பண்றது? ரெண்டாவது, நீங்க போட்டோ எடுத்து அனலைஸ் பண்றது ஒரு டைம். அதை நீங்க மானிட்டர் பண்ணணும்னா திரும்ப திரும்ப நீங்க அந்த ட்ரௌனை விடணும். அவ்வளவு பைசா நம்ம கிட்ட இருக்கா? இப்ப எவ்ரிபடி நோ தட், சொல்லக்கூடாது, பட் கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ல தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஈவன் தான் டெக்னாலஜி நம்ம உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சாலும் பட் அதுக்கான காஸ்ட் எல்லாம் யாரு பேர் பண்றது? அது ஒரு சிம்பிள் ஆன்சர்ல உங்க கொஸ்டினுக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியாது. பட் இந்த ப்ராபபிலிட்டிஸ்னால அதை நம்ம கம்ப்ளீட்டா அட்டைன் பண்ண முடியல. தேங்க்யூ தம்பி. கிரவுண்ட் வாட்டர் லெவல் டைரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெல்ஸ் இருக்கும். ஸோ அந்த வெல் டேட்டா வச்சுட்டு அந்த வெல் டேட்டா வந்து மானிட்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி ஒரு மழை பெஞ்சா மேலே தண்ணி போகிறதுன்றது தட் இஸ் சர்ஃபேஸ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் ஃப்ளோன்னா ஒரு இடத்துல மழை பெய்யுதுன்னா அது மேலே எங்கெங்கெல்லாம் போகுது, தட் இஸ் சர்ஃபேஸ் ஃப்ளோ. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டரை பொறுத்தளவில் சப் சர்ஃபேஸ் ஃப்ளோன்னு ஒன்று இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் ஃப்ளோன்னா ஒரு ப்ரொஃபைலிங் ஆஃப், அதாவது கிரவுண்டுக்கு கீழே ஒரு ப்ரொஃபைலிங் ஆஃப் சாயில் டெக்ஸ்சர்ஸ்லாம் இருக்கும். இருந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி மேலே எப்படி தண்ணி ஓடுதோ அதே மாதிரி கீழே தண்ணி ஓடும். ஸோ அந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் நம்ம மானிட்டர் பண்ணுறது மூலமாக வி கேன் நீங்கள் கேட்ட விஷயத்த வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே கம்மியாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை இது கேட்டகரியில் செமி கிரிட்டிக்கல் வருது, இல்லை ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் வருது. ஸோ அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவலை வச்சு நம்மளால ஈஸியாக சொல்லிட முடியும். எஸ் சார், ஒரு நிமிஷம். சார் இது ஓரளவுக்கு ப்ரிசைஸாக தான் சார் சொல்ல முடியும். ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். இப்போ கீழே வந்து உங்களுக்கு பாறை அந்த மாதிரி ஹாட் டெரைன் ராக்கெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு சிஸ்டம் வச்சு பெனிட்ரேட்டும் பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு சயின்டிஃபிக்காக சொல்லலாம். சுற்றி இருக்கிற இடத்துல இந்த டைப் ஆஃப் சாயில் இருக்கு, இல்லை நியர்பை வந்து இந்த மாதிரியான இத்தனை அடியில் தண்ணி இருக்குன்னா ஓரளவுக்கு இது ஆவரேஜ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சோர்ஸ் இருக்குது, கரெக்ட். அதுதான் நமக்கு கிடைக்குது.
அதை வந்து இப்ப என்ன பண்றாங்க, சிலர் வந்து இந்த கையெல்லாம் சுத்துறவங்க, தேங்காய் வச்சு பண்றாங்க. சொல்றது பட் நம்ம சயின்டிபிக்கா இதை வந்து சார் சயின்டிஃபிக்கா ஓரளவுக்கு தான் சார் சொல்ல முடியும். இல்ல பஞ்ச் பண்ணாங்கன்னா கரெக்டா அந்த ஒரு 80 feet 90 feet வரும்போது வாட்டர் வந்து கரெக்டா இருக்கு. ராக் வந்து அந்த இடத்துல வந்து வீக்கா தட்டு மாடல் வாட்டர் வந்து அது இதை வச்சு பண்ண முடியுமா? சார் ஓரளவுக்கு உங்களுக்கு சப் சர்ஃபேஸ் ஃப்ளோவை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம்னா இதை நம்ம சொல்லிட முடியும். ஏன்னா எங்க தண்ணி இருக்கு இல்லைன்றது ஓரளவுக்கு நம்ம ஆவரேஜா கான்டூரிங் மாதிரி போட்டலாம். ஸோ போட்டுட்டோம்னா லெவல்ல ஓரளவுக்கு அக்யூரேட்டா சொல்ல முடியும். இங்க போட்டா இருக்காதுன்றது இல்லாம எங்க போட்டா ஓரளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ரேண்டமா சொல்ல முடியும். சார் நீங்க ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் லேண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க ஜியாலஜி கேட்டீங்கன்னா யூ கேன் கெட் சம் ஐடியா. இந்த லேண்ட்ல அப்ரூவ் இருக்காங்க, அது பப்ளிக் யாராவது சொல்லியிருந்தா தான் தெரியும். இந்த லேண்ட்ல இவ்வளவுதான் அப்ரூவல் பப்ளிக் எப்படி பண்ணுறது? நீங்க முதல்ல அங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கட் இந்த லேண்ட்ல இந்த இதுக்கு அக்கௌண்ட் சொல்லிட்டு பப்ளிக் இந்த டேட்டா எப்படி அவைலபிள்? முதல்ல நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அப்ரூவல் யார்கிட்ட வாங்கணும்? வாங்கிருக்கீங்களா? அதுலயே நீங்க காலி. சரியா? இதை நீங்க தெரியப்படுத்தியிருந்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க இல்லீகலா தான் கட்டுறாங்க. காமனா இருக்கவங்களுக்கு அது எப்படி அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இல்லீகலா கட்டுறாங்க? அது எப்படி சார் நம்ம சொல்ல முடியும்? அதை நம்ம சொல்லவே முடியும். நான் நினைச்சிட்டு இருக்கேன் என் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஃபர்ஸ்ட் மாடி கட்டிக்கிட்டு இருக்காரு, நான் நினைச்சிட்டு இருப்பேன் அவர் அப்ரூவல் வாங்கி கட்டிக்கிட்டு இருப்பாரு. அதை நீங்க தான் கொடுக்கணும். See, it is a sense of your thing. நமக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் ஒரு வீடு கட்டுறேன்னா மைண்ட் பண்றாங்கனாலும் பெருசா தெரியாது. பில்டிங்னா 2 மாடினா ஒரு பிளான் பண்ண பட் டீப்பா இவ்வளவுதான் லீகல் பக்கத்து வீட்டுக்காரரா அவங்க சர்வே வருவாங்க. சீரியஸ்லி அப்படித்தான் தெரிய வரும். இதை நம்ம பார்த்தோம்னா அவங்களை ஏதோ கம்ப்ளைனிங் பண்ற மாதிரி இருக்கும், வேற ஏதோ தப்பா இருக்கும். அவர் கரெக்டா அப்ரூவல் வாங்கியிருந்தாருன்னா அவங்க வந்து பார்த்துட்டு போவாங்க, இல்லைன்னா ப்ராப்ளம். ரெண்டாவது, நம்ம எல்லாருமே மெக்கானிக்கலா we are running for something else. இதுல பக்கத்து வீட்டுல என்ன பாக்குறான், அடுத்த வீட்டுல என்ன பாக்குறான்றதெல்லாம் யோசிக்கிறதுக்கே நமக்கு நேரம் கிடையாது. காலையில எந்திரிச்சோமா, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோமா, நம்ம வேலைக்கு போனோமா, டியூஷன் கூட்டு போனோமா, நம்மளுடைய டே டு டே லைஃபே பயங்கர ஹெக்டிக்கா இருக்கிறப்போ மற்றவங்கள நம்ம வந்து மானிட்டரே பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். இந்தியெல்லாம் கூட பாத்தீங்கன்னா வீடு தனித்தனியா தான் இருந்தது, அவங்க எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்க. பட் இப்போ அபார்ட்மெண்ட்ன்ற பேர்ல வீடு சேர்ந்து இருக்கு, பட் நோபடி இஸ் கனெக்டட். சார் advanced technology la above the ground level that is application, but below the ground வந்து அதாவது டெக்னாலஜி இல்ல சார், டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார்லாம் இருக்கு. பட் என்ன நான் சொல்ல வரேன்னா அதனுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டே வந்து கண்ணா பின்னான்னு வரும். 60 lakhs 80 lakhs அந்த மாதிரி வரும். ஸோ அவ்வளோ வாங்கி பண்ற அளவுக்கு நமக்கு அப்ளிகேஷன்ஸ் இன்னும் ரொம்ப பெருசா இல்லை. குளோபல் லெவல்ல அதை வந்து மேனேஜ் பண்ண முடியாது. குளோபல் லெவல்ல அந்த டெக்னாலஜி கொண்டு வர முடியாது. இல்ல சார், பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் வச்சு they are doing it பண்ணிருக்காங்க. பிலோ த சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா அது லேயர் பை லேயரா பிரிச்சு சொல்லிடும் என்னென்ன இருக்கு. ஸோ ஈவன் பாத்தீங்கன்னா இப்போ சென்னையை பொறுத்த அளவுல ஸ்ட்ராங் வாட்டர் இவங்க வந்து கீழே வந்து என்னென்ன பைப்ஸ் போகுதுன்றதுக்காக கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் வந்து யூஸ் பண்ணி, ஏன்னா ஒன்ஸ் கீழே ஃபுல்லா பைப் போட்டாங்க, எங்க பைப் போகுதுன்றது நமக்கு தெரியாது. நமக்கு சென்னையை பொறுத்தளவுல நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்ட்ராங் வாட்டருக்கு ஒருத்தன் வந்து தோண்டுவான், போட்டு வச்சுட்டு போவான், எலக்ட்ரிக்கல் வயர் கட் ஆயிடும். ஏன்னா எது எங்க இருக்குன்றதே தெரியாது. பட் இந்த கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் மூலமா கார்பரேஷன் ஸ்ட்ராங் வாட்டர்ல வந்து தே டிட் சம் சர்வே. ஸோ எந்தெந்த பைப்ஸ் எங்கெங்க போகுது, எதோட பைப்ஸ் எதுன்றதெல்லாம் தே ஹவ் அசஸ்ட் இட். ஸோ சென்னை மாதிரியான ஒரு சிட்டிக்கு அவங்க பண்ண முடிஞ்சது. பட் இது கண்டினியூஸா பண்ண முடியுமான்றது தெரியல. அதாவது சயின்ஸ் என்ன சொல்றது, பிலோ தி கிரவுண்ட் லெவல்ல ஒரு 100 மைல் 200 மைல் கீழே வந்து நெருப்பு குறும்பாட்டமா பூமி இருக்கு அப்படி கண்டுபிடிக்க சொல்றாங்க. அது எப்படி பண்ணி கண்டுபிடிச்சாங்க? நீ சொல்ற மாதிரி அந்த லேடர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க. அது டெக்னாலஜி அது எப்படி அவங்க ஐடென்டிஃபை? இது வந்து எனக்கு அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் சார். எனக்கு இதுல கமெண்டே சொல்ல தெரியாது. வெதர் கண்டிஷன்ஸ் நியூஸ் சொல்றாங்க.
சார் வெதர்மேன் சொல்றது பயங்கர அக்யூரேட் தான் சார். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து அவர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஓப்பன் சோர்ஸ் டேட்டா வச்சுதான் எல்லாத்தையுமே சொல்றாரு. ஆனா அழகா ப்ரெடிக்ட் பண்றாரு. சார் ஹி இஸ் அன் இண்டிவிஜுவல். இப்ப நான் இங்க வந்து நான் பேசுறேன்னா அது என்னோட விருப்பம். இதே நான் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன்னா என் ஹையர் ஆஃபீஸ் என்ன சொல்றாரு, கீழே இருக்கவங்க என்ன சொல்றாங்க, மேல இருக்க ஒரு ஃபைலுக்கே என்ன ப்ரொசீஜர்னு நமக்கு தெரியும். ஸோ அத்தனை விஷயத்தை தாண்டி ஒரு விஷயத்த சொல்லி அது நடக்கலைன்னா நீங்க கேட்பீங்க கேள்வி வேற, அதுக்கு வேற தே ஆர் ரெஸ்பான்சிபிள். இந்த மாதிரி டிப்ளமேட்டிக்கா ஒரு சில இதெல்லாம் இருக்குல்ல சார். ஆமா சரி, அது தெரியல என்ன சொல்றதுன்னு. புரியுது சார். வாட்டர் பொல்யூஷன் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஜிஓஏ பேஸ் பண்ணி இதுக்கு சார் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, நான் உங்களுக்கு அப்புறமா வந்து சொல்றேன். சார் அது இப்பெல்லாம் தெரியாதுன்னே சொல்ல முடியாது. நீங்க ஈஸினாலே தெரிஞ்சிருமே. நோ லாஸ்ட் 15 years 20 years கூட நீங்க டேட்டா எடுத்துடலாம். இது வந்து நீங்க CMDA is doing this analysis. அவங்க கம்ப்ளீட் டோர் டு டோர் ட்ரவுன் வச்சு சர்வே பண்ணிருக்காங்க. இட்ஸ் a very big project. CMDA is maintaining it. அதுதான் ட்ரவுன் சர்வே வச்சு டோர் டு டோர் சர்வே வேற பண்ணிருக்காங்க. சரி, நீங்க வந்து ஒரு ட்ரவுன்ல வந்து இது ஒரு பில்டிங்னு கண்டுபிடிக்க முடியும், ஒரு அபார்ட்மெண்ட்னு கண்டுபிடிக்க முடியும். அவங்க அதோட நிக்காம ஒரு சர்வேயர் வச்சு உள்ள போய் அந்த அபார்ட்மெண்ட்ல எத்தனை வீடு, எவ்வளவு ஃப்ளோஸ்ன்றது கூட நீங்க ட்ரவுன்ல வந்து உங்களுக்கு வேற வேற ஆங்கிள் எடுத்தீங்கன்னா சொல்லிட முடியும். இந்த லெவலுக்கு நோபடி வில். நீங்க வந்து ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்கு கேக்குறீங்கன்னா யூ கேன் அப்ரோச் த டிபார்ட்மெண்ட், டெஃபினெட்லி தே வில் ஷேர் த டேட்டா. நோ CMDA ரிமோட் சென்சிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாங்க இருந்ததுனால சொல்றேன், ஒரு டேட்டா வாங்கிட முடியாது. கொடுத்தாலும் ஒரு ஜேபக்கா கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன புரியும்? ஒண்ணுமே புரியாது. சார் இது கம்ப்ளீட் ஆட்டோமைசேஷன் சார். நான் இங்க இருந்து சிஸ்டம் ரெடி பண்றேன், நான் இல்லைனாலும் அந்த சிஸ்டம் ரன் ஆகும், சிஸ்டம் ப்ரெடிக்ட் ஆகும், சிஸ்டம் ஆட்டோமேட் ஆகும். இட் இஸ் தி நெக்ஸ்ட் லெவல். பாத்தீங்கன்னா அதுதான். ஆமா, ரெண்டாவது உங்களுக்கு அக்யூரசி ப்ரிசைஸா வர ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு 10 years ஆஃப் டேட்டா இந்த மாதிரி இருக்குன்னா அடுத்த 10 years ஆஃப் டேட்டா கிளைமேட்டிக் சேஞ்சிலேருந்து எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் சிஸ்டம் ட்ரெயின் ஆகும். ஸோ அதுக்கும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ எஸ், த டேட்டா வி ஆர் யூசிங், எஸ் அஃப்கோர்ஸ் என்ன டேட்டா யூஸ் பண்ணுறோம், அதனுடைய அக்யூரசி என்ன, ஸோ இது எல்லாமே டெவலப். What is the date you identify that the AI is not EU this particular சார் நான் அப்படி சொல்லவே முடியாது. ஏன்றதான் இன்னைக்கு என்னோட ப்ராப்ளம் இருக்கு. இது எங்கேயா இருந்தாலும், ஏன்னா இன்னைக்கு நான் அதை ட்ரைன் பண்றேன், அதை திங்க் பண்ண சொல்றேன். ஒரு பாயிண்ட்ல அது ரொம்ப திங்க் பண்ணி என்னே ஓரம் கட்டிடுறேன். ஸோ அந்த பாயிண்ட்ல ஐ ஹாவ் டு ரீதிங்க். ஏன்னா இப்போ ஒரு எப்படி திங்க் பண்ணணும்னா, நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், இடையில யாரோ வந்தாங்க, நான் இட்ஷேன்னு சொல்லிடுவாங்க தான்.
பட் நான் ஒரு ஹியூமன் எப்படி திங்க் பண்ணுவோம், இடையில யாராவது வந்தா கூட நம்ம எங்கேயாவது இடிச்சுட்டு கூட அதை காப்பாற்றணும்னு யோசிப்போம். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் அதுவும் நம்மளும் டிஃபர் ஆகும். ஈவன் ஒரு டிசிஷன் மேக்கிங்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம டிசிஷன்ஸ் வந்து எமோஷனலாவும் எடுப்போம், பட் அது பயங்கர லாஜிக்கலா மட்டுமே யோசிக்கும். அது எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் தான் நமக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ல ஐ ஹாவ் டு சேஞ்ச் எவ்ரிதிங். இன்னைக்கு இவ்வளோ பெரிய டேட்டாவை எனக்கு சிம்பிளா ஆட்டோமேட் பண்ணி கொடுத்துருச்சுன்றது எனக்கு இன்னைக்கு ஹாப்பியா இருக்கு. பட் நாளைக்கு இதே ஹாப்பினஸ் இருக்குமான்றது தெரியாது. ஏன்னா அது வெறும் லாஜிக்கல் பேசிக்ல மட்டும்தான் இருக்கும். அந்த பாயிண்ட்ல என்னோட ரியாலிட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணும், என்னுடைய ஃபீல் லெவல் நாலேஜ் எனக்கு ஹெல்ப் பண்ணும். எது தப்புன்னு எனக்கு அது ரேண்டமா சொல்லும். ஹைபோதசிஸ் 1னா இது ரிசல்ட், ஹைபோதசிஸ் 2னா இது ரிசல்ட்னு. அந்த மூணுல எது கரெக்ட்ன்றது என்னுடைய ஃபீல்ட் எக்ஸ்பர்டைஸ் வச்சு என்னால வேணுமா வேணாமா, 4ல இது இதனால கரெக்டா இருக்குன்றப்போ மீதி 3 எனக்கு வேண்டான்னு நான் அது ஐ வில் ட்ரைன். ஸோ இது கம்ப்ளீட்லி எக்ஸ்பர்ட்டினுடைய டிசிப்ளின் நாலேஜை பொறுத்து வரும். இல்லை சார், இது அப்ளிகேஷன்றப்போ எந்த ஃபீல்டுனாலும் பண்ணலாம்ல. நீங்கள் கிளைமேட்ல பண்ணலாம், அட்மாஸ்பியர், லேண்ட் மேப்பிங் பண்ணலாம், லேண்ட் யூஸ் சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு பர்டிகுலர் பாயிண்டோட நிக்கல. நீங்க ஸோ அதுகிட்ட அல்காரிதம் இருக்கு, என்கிட்ட ஒரு பர்பஸ் இருக்குன்னா வி கேன் டூ அந்த மாதிரி. பட் ஒரு பர்டிகுலர் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டாண்டர்ட் ஒரு டைம் லாங் டைம்ல அப்ளிகேஷன் வந்து ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும் இல்லையா? ஒரு பர்டிகுலர் ஏரியா பர்டிகுலர் ஃபீல்ட்ல வந்து அப்ளிகேஷன் வந்து சப்ஜெக்ட் எனி சேஞ்ச் இல்லையா? அப்படி சொல்ல முடியாது சார். அப்ளிகேஷன் ஒன்று தான், அனாலிசிஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். நான் லேண்ட்ஸ்லைட் அசஸ்மெண்ட் பண்ணணும்னா நான் என்ன எடுப்பேன், ஸ்கோப் எடுப்பேன், சாயில் டெக்ஸ்ட் எடுப்பேன், ரெயின்ஃபால் எடுப்பேன், ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் எடுப்பேன், ஹவுசஸ் இருக்குன்றது எடுப்பேன், கொடுத்தேன். அதே இது ஒரு ஏரியை வந்து நான் திறந்து விடுறப்போ அதனோட இம்பாக்ட் எவ்வளோன்னு பார்க்க பேராமீட்டர் கொடுக்க மாட்டேன். ஸோ வாட்டர் சோர்ஸஸ், அந்த டேங்க்னுடைய வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா எவ்வளோ இருக்குன்னு எடுப்பேன், நியர்பை இருக்குன்னு எடுப்பேன், ஃப்ளோப் எப்படி போகுது, ஏன்னா தண்ணி எப்படி உள்ள போகுது, ஸோ எவ்வளோ இன்ஃபில்ட்ரேஷன் இருக்கு, எவ்வளோ சர்ஃபேஸ் ஃப்ளோ இருக்கும். ஸோ என்னுடைய அப்ரோச் வந்து ஒரு ப்ராப்ளம்க்குமே டிஃப்ரெண்டாக தான் சார். ஸோ அது எனி ஃபீல்ட் உங்களுடைய கெட் த ரிசல்ட்ஸ். For example, the random is income controller. See, any remote sensing data okay, about 90% is okay. நீங்க வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷன்ஸ் பொறுத்து, இப்போ நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டெத் இன்சிடென்ட் மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நான் போறேன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் இன்னும் மைக்ரோ லெவல்ல இருக்கும். இல்லை நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போறேன், இல்லை ஒரு தமிழ்நாடு லெவல்ல போறேன்னா ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். ஆப்வியஸ்லி ஆமா. ஓகே ஓகே எஸ் சார். ஒரு 1600 லேக்ஸ் இருக்குன்னு சென்னையில சொன்னாங்க. ஓகே, இந்த லேக் எல்லாம் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. அது வந்து வாட்டர் வேஸ் இருக்குல்ல, அந்த வேஸ் எல்லாம் வந்து ஸ்டாப், அதனால கூட ஃபிட் ஆகுதுன்னு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த 5 லேக் கட்டிருக்காங்க. இஸ் இட் த ரைட் மெத்தட் தே யூஸ்? சார் இன்னொன்று, நீங்கள் லேக்ஸ் இது பண்ணுறீங்க. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் த ரெக்கார்ட் இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா இப்போ டேங்க்ஸ் எல்லாம் நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம், பண்ட் இது பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் என்ன ப்ராப்ளம்னா அங்கே சில்டேஷனை ரிமூவ் பண்ண முடியாது. ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்கோப் இருக்கணும். இந்த சில்டேஷன் நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் அதோட எஃபிஷியன்சி ரொம்ப பெருசாக ஆகாது நமக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொன்னது இதுதான். இந்த இயர் பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன்
அந்த மேடம் சொன்ன ஒன் ஆஃப் த டாப் இதுல பாத்தீங்கன்னா வாட்டர் வேஸை இம்ப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கேரளால பாத்தீங்கன்னா அகைன் தே ஹேவ் ரிவைவ் த வாட்டர் வேஸ், வாட்டர் மெட்ரோ ஓடிட்டு இருக்கு இப்போ. ஸோ அதே மாதிரி இப்போ பக்கிங்ஹாம் கேனல்ல வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் பிளானிங் ஃபார் அகைன் போட் விடுறதுக்கு தே ஆர் ட்ரைங் பண்ணிடுவாங்க. ஒரு ப்ரொபோசல் வந்து டேக் ஆஃப் ஸ்டேஜ்ல இருக்கு. அகைன் அதெல்லாம் கொண்டு வர போறாங்க. ஆமா. சார் இது இட்ஸ் a very big program பார்த்தவங்கள பார்த்தா 22% இருந்து 33% அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார், சிஎம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்போது ஆப்வியஸ்லி இந்த லேண்ட் வந்து அக்வசிஷன்ஸ் நிறைய இங்கே இருக்கு, வாட்டர் பாடிஸை பூரா எடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது வந்து இது வெரி லிமிடெட் ஸ்கோப். இது சென்னைக்குள்ள பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் லேண்ட் ஏரியா, இதில் இவ்வளோ வாட்டர் வேஸ் இவ்வளோ இருக்குன்னா தேர் இஸ் நோ பேலன்ஸ், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாட்டர் ரிசோர்ஸ் கூட எடுத்தானே ஆப்வியஸ்லாக போகும்போது. சார் அது வந்து ஒரு பாயிண்ட்ல கரெக்ட் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை டெவலப் பண்றோம், நம்ம ஒரு விஷயத்த அசஸ் பண்றோம்னா we are not at all monitoring it. அப்போ ட்ரோன் வச்சு இந்த சென்னை சிட்டியை இது பண்றேன்னா பண்ணிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்ல அடுத்து வந்து ஒரு லே அவுட் அப்ரூவல் ஸ்டேஜ்ல அவங்க அந்த டேட்டாவை இதோட லிங்க் பண்ணணும். ஸோ தட் இந்த டேட்டா வில் ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட்டட். அப்படி நம்ம கிட்ட எந்த ப்ராசஸும் இல்லாததுதான் திரும்பி ஒரே ஒர்க்கை பண்ற மாதிரி. இப்போ இதே விஷயத்த எனக்கு 2 இயர்ஸ் கழிச்சு சொல்லணும்னா அகைன் நான் சர்வே எடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். இந்த ஆட்டோமேஷன்ற பார்ட், ஆட்டோமேட்டிக் அப்டேட்ன்ற பார்ட்ல we are missing something. ஏன்னா நத்திங் இஸ் கனெக்டட். சார் நீங்க எதுவும் கேட்டீங்க, சாரி. ஓகே. சார் இது வந்து சார் டெக்னிக்கல் லெவல்ல நமக்கு ஹர்டல்ஸே கிடையாது. சார் எனி டிபார்ட்மெண்ட் புதுசாக ஒரு ட்ரோன் நான் பண்ணணும் இல்லை ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வாங்கணும்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது கிடைச்சிருது. ஸோ அதில் டெக்னாலஜி பொறுத்தளவுல ப்ராப்ளம் கிடையாது. இந்த ப்ராப்ளம் எந்த பார்ட்டில் வரும்னா இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டில் தான் வரும். உங்களுக்கு பப்ளிக்கோட கோஆப்ரேஷன் வேணும். ஸோ ஒரு இடத்துல ஃப்ளட்டு வருது, அங்கே தண்ணி நிற்கிதுன்னா குறைஞ்சபட்சம் கூட 2 மாடியாவது நீங்கள் கட்டாமல் இருக்கணும். நம்மளுக்கும் ஒரு சோஷியல் கான்டெக்ட்ல நமக்கும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பட் அதை வந்து டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு ஒரு டைம் திருப்பி சிஸ்டம் தப்பு, கவர்மெண்ட் தப்புன்னு நம்ம பேக்ல வரக்கூடாது. தட் இஸ் த கேப் சார். சார் அதை தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன். நீங்கள் ட்ரீ ஹைட்ஸ் என்ன, நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ட்ரோன் வச்சு எடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அப்பார்ட்மெண்ட் எந்த ஃப்ளோரில் இருக்கு, அதனுடைய ஹைட் என்ன, 1 லெவல் ஹையர் போனீங்கன்னா அது ஜன்னலோட லென்த் என்ன, பிரெத் என்ன, அதுவே சொல்லிட முடியும். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் ஃப்ளட் வந்தது. ஸோ ஃப்ளட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடலூர் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் கோகனட்டா, கடலூரா ஐ எம் நாட் ஷோர் அபவுட் தி ஏரியா, அதில் பார்த்தீங்கன்னா கோகனட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு சம் ஏக்கர்ஸ்க்கு விழுந்துருச்சு. ஸோ அவங்க அதில் வந்து ரீபேமெண்ட் எப்படி பண்ணாங்கன்னா அந்த கோகனட்ஸ் எவ்வளோன்னு ட்ரவுண்ட்ல சர்வே பண்ணி எத்தனை ட்ரீஸ் இருக்குன்றத கவுண்ட், ஈவன் அந்த ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய கோகனட்ஸ் ஆர் விசிபிள், அந்த அளவுக்கு பண்ணி தான் அவங்க வந்து அதுக்கு வந்து அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணாங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பண்ணாங்க. அந்த ஆப்வியஸ்லி சார் நான் ஒரு பில்டிங்கோட ஜன்னலோட லென்த் அண்ட் பிரெத்ன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இன்னும் பில்டிங் ஹைட்டை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஃபாரஸ்ட்னு வரப்போ நீங்க வேற மாதிரியான அப்ளிகேஷன் நீங்க ஒரு ஆங்கிள் இருந்து எடுக்காம மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல இருந்து எடுக்கணும். ஸோ மல்டிபிள் ஆங்கிள் எடுக்கிறப்போ உங்களுக்கு அதனுடைய ஹைட் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும்.
சார் தனித்தனியா இருந்தா கூட அது என்ன ஸ்பீஷிஸ்ன்ற லெவலுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட முடியும் நீங்க ட்ரோன் மேப்பிங் பண்ணீங்கன்னா. இது இந்த மரம், அது அந்த மரம், அந்த மாதிரி ஆமா தாராளமா சொல்ல முடியும். இன்னொன்று நீங்க அது ஃபாரஸ்ட் எடுக்கிறப்போ நீங்க ஓப்பனும் எடுப்பீங்க. ஸோ ஓப்பன் எடுக்கிறப்போ உங்களுக்கு கிரவுண்ட் லெவல் கிடைச்சிடும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு இந்த ட்ரீயோட ஹைட் கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு ஆப்வியஸா ரெண்டும் சேர்ந்து ஃபார்முலேட் பண்றப்போ உங்களுக்கு நீங்க கேட்குற ரிசல்ட் வந்துடும். தேங்க்யூ. ஓகே ஆமா சார் நீங்களே சொல்லிட்டீங்க when it is cloudy or rainy obviously it will happen. சார் இன்னொன்று வந்து நீங்க ரிமோட் சென்சிங் டேட்டாவுடைய அக்யூரசி எப்போ ஸ்ட்ராங்கா இருக்கும்னா கிளவுட் ஃப்ரீ டேட்டால மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னொன்று அந்த இடம் ஓப்பனா இருக்கணும். ஏன்னா அங்கிருந்து சிக்னல்ஸ் அனுப்பி அந்த சிக்னல் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும், திரும்பி மேலே போகணும், மேல இருந்து வர சிக்னல் திரும்பி உங்களுக்கு மேலே போகணும். ஸோ இடையில உங்களுக்கு ஹர்டில்ஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. ஆமா சிக்னல்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, பிளஸ் அந்த டைமிங்கை உங்களுக்கு ஜாஸ்தி பண்ணுது. இந்த லெவலுக்கு இதுதான் சார் நமக்கு இப்போ எலன் மாஸ்க் ஏதோ பிளான் பண்ணிருக்காராம். மேபி அதுக்கு we can பெட்டர் ஐ திங்க். அது வந்து ஈவன் ஏரோப்ளைன்ஸ்ல கூட we can talk அந்த மாதிரி ஏதோ சம் சிஸ்டம் he is developing. எஸ் ஸ்டார்லிங்க். ஸோ அந்த மாதிரி இதில் கண்டிப்பா நீங்க கேட்குற டெக்னாலஜி உள்ள வந்துரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், ரியலி தேங்க்யூ ஸோ மச். நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தொடர்ந்து நடைபெறும் அண்ணா ஏஐ கிளப்பின் சார்பாக நடைபெற்ற இன்ட்ரோடக்ஷன் டு GOAI என்கிற தலைப்பிலான நிகழ்வை மிக சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த முனைவர் கவிதா நடராஜன் அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நமது அழைப்பின் பேரில் வருகை தந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரமும் இதே போன்ற ஒரு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.